ப்ரோ எப்படி இருக்கீங்க? சும்மா நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் bro. இன்னைக்கு இன்னைக்கு தான் 3 பிஹெச் பார்த்தேன். ஒரே நிமிஷம் ப்ரோ. சொல்லுங்க, நீங்க படம் எப்படி ஆ இருக்குன்னு சொல்லுங்க. படம் சூப்பரா எமோஷனலா கனெக்ட் ஆகிருக்கு. நல்ல ஆக்டிங் சத்துமாரு சித்தார்த்து நல்லா இருந்துச்சு படம். எமோஷனலாவே இருந்துச்சு. வரும்போது அப்படியே ஃபீலிங்காவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்ல படம். சூப்பர் சூப்பர். வேற என்ன படம் பாத்தீங்களா? இல்ல பறந்து போதான் அதுவும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இன்னும் பார்க்கல. அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். பாத்துட்டீங்களா? சூப்பரா இருக்கும் படம். பறந்து போ ரொம்ப நல்லா இருக்கும். அருமையான படம். அதான் இது ஃபன்னா இருக்கு அப்படின்னாங்க. அதான் ஜாலியா இருக்கும். நார்மல் ராம் படம் மாதிரி இருக்காது. சிவா நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்கான்னாங்க. அதாங்க சிவா மாதிரியே நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். அவர் ஜாலியா எப்படி இருப்பாரோ அப்படிதான் படத்துலயே இருந்திருக்காரு. அவரு சூப்பரா இருக்கும். ஆக்டிங்லாம் நல்லா இருக்கும். இந்த ஒன்லைனர் காமெடி அதெல்லாம் நல்லா இருந்தது படத்துல. இறுக்கமா ராம் படம் மாதிரி இறுக்கமா போகாம நல்லா ஜாலியா போகுது. இந்த இருப்பாதான் போகாது, ஜாலியான படம். ஓகே ஓகே, பாத்துட வேண்டியதான் நாளைக்கு. பாருங்க, ஜாலியா வந்து இப்போ ஃபேமிலியோட போய் பார்த்தா கூட ஜாலியா இருக்கும் அந்த படம். அதான் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. பேரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாங்க. குட்டீஸ்க்குன்னு இல்லை, எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பிடிக்கும். ஓகே, நாளைக்கு போக வேண்டியதுதான். நல்ல ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் அந்த படத்துல கிளியரா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஃபீல் பண்ணி நம்ம ஒரு எமோஷனலா ஆகாம வந்து நல்ல மோட்ல எல்லா படம் ஃபுல்லா பாசிட்டிவிட்டி தான். ரீசெண்டா ராமோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஆமாமா, ரொம்ப பாசிட்டிவா பேசியிருப்பாரு, ரொம்ப எல்லா இடத்துலயுமே. ஆமாமா, அதே மாதிரிதான் இருக்கும் படமும். ரொம்ப பாசிட்டிவ் டோன்ல தான் இருக்கும். எந்த ஒரு இடத்துலயுமே வந்து நெகட்டிவே இருக்காது. நாளைக்கு புக் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஹாய் ப்ரோ. ப்ரோ, இப்போ கூலி தலைவரோட மூவி 100 கண்ட்ரில ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படி ப்ரோ இது? கேட்கல. இப்போ கூலி மூவி தலைவரோட மூவி 100 நாடுல ரிலீஸ் ஆகுது. ஆமா, 100 கண்ட்ரில ரிலீஸ் ஆகுது. நிறைய கண்ட்ரி ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு. 1000 crores கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் போலயே. அது கிளிக் ஆச்சுன்னா, கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஈஸியா 1000 crore வந்துரும் ப்ரோ. ஓ சூப்பர் ப்ரோ. நான் சொல்றது கண்டென்ட் நல்லா இருக்கும். 1000 வந்து எல்லாராலையுமே டக்குன்னு பண்ணிட முடியாதுல்ல. ஆமா ஆமா, கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா பெரிய ஸ்டார்னு வரும்போது படம் ஃபுல்லா பெரிய ஸ்டார், எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு லைட்டா நல்லா இல்லாம போயிடுச்சுனாலே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் வந்துடும். ஒரு உதாரணம் வந்து தக் லைஃப்ல வந்துட்டு அது ப்ரொமோஷன்லாம் அது எப்படி இருந்துன்னு பாத்துருப்பீங்க. அந்த படத்தோட ரியாலிட்டி கலெக்ஷன் என்னன்னு எல்லாருக்குமே இங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. பெருசா பண்ணல அது. அது எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணல. அப்படி சொல்றேன் நான். என்னதான் பெரிய ஸ்டார் நடிச்சாலுமே கமலோட விக்ரம் படம் அவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருந்தாலுமே கரெக்ட் தான் ப்ரோ. கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆனாலும் அவ்வளவுதான். அதுதான் கண்டென்ட் கிளிக் ஆயிடுச்சு, அடிச்சிடும் கண்டிப்பா. அப்புறம் சூர்யாவோட கருப்பு பொங்கல் தானே ப்ரோ? மோஸ்ட்லி பொங்கல் தான் ப்ரோ. அது ஃபெஸ்டிவல் ரிலீஸ். ஆக்சுவலா நிறைய பேர் நான் போட்டிருந்தேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்துமஸ் ஆகாதானே, தீபாவளிக்கு ஆகாதானே. தீபாவளிக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். இப்போதைக்கு தீபாவளிக்கு ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி தான். படம் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, பெண்டிங் இருக்கு, அது போயிட்டு இருக்கு. பொங்கலுக்கு வந்து பெரிய படம் எதுவும் ரிலீஸ் ஆகலாம். பெரிய புரியல. இப்போ அப்பனா தீபாவளிக்கு எந்த பெரிய ஆர்டிஸ்டோட படமும் ரிலீஸ் ஆக போறீங்க நம்ம கோலிவுட்ல? தீபாவளிக்கா கோலிவுட்ல வந்து எனக்கு தெரிஞ்சு கார்த்தி படம் வந்துடும். சூர்யா படம் வரலன்னா அவர் தம்பி படம் வந்துடும். கார்த்தி சர்தார். ஓ சர்தார் டூ. சுமார்ண்ணா கேக்குதா?
கருப்புல கொஞ்சம் அந்த சிஜி ஒர்க்லாம் இருக்கு, அதெல்லாம் பெண்டிங்ல இருக்கு. அது இப்ப இருக்கிற இதுவுக்கு வந்து எப்படி எப்படி முடிப்பாங்க அப்படின்னு தெரியல. அது தீபாவளிக்கு சான்ஸ் வந்து முன்ன தீபாவளின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது தீபாவளி விட்டா ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆக்சுவலா அது ஃபெஸ்டிவல் ரிலீஸ்ன்னு வந்து எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் ஃபுல்லா அந்த கண்டென்ட் அப்படிதான் இருக்கும். அது அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, டிவோஷனல் கண்டென்ட்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வந்துட்டு அது ஃபெஸ்டிவலா ஃபேமிலி வந்து இந்து ஃபெஸ்டிவலுக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் படம் வந்துட்டு ஃபேமிலியா வந்து போய் பார்க்குறோம். நம்மளோட ஃபெஸ்டிவல்ல போய் பார்க்குறோம். இப்போ கிறிஸ்மஸ்லாம் ரிலீஸ் பண்ணலாம், அது ஒரு ஃபெஸ்டிவல் தான். பட் ஆனால் இந்த படத்துக்கான கோர் தீம் ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு அந்தந்த அந்த அந்த இதோட வந்து கனெக்ட் ஆகணும்னா அது அந்த ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ண மட்டும்தான். இது தீபாவளி இல்ல பொங்கல் இல்ல ஆயுத பூஜை அந்த மாதிரி சொல்றோம், அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணா மட்டும் தான் இந்த படம் கனெக்ட் ஆகும். நார்மலா கூட இருக்கும், பட் ஆனா அதுக்கான ஒரு வைட் ஆடியன்ஸ் வந்து அப்போ இன்னும் பெருசா வரும், பிக் ஸ்கேல்ல ரிலீஸ் ஆகும். ப்ரோ அப்போ சிவகார்த்திகேயனோட பராசக்தி அதுவும் பொங்கல் தான் சொல்லிருந்தாங்க. அப்ப சூர்யாவோட கருப்பு, ஜனநாயகன், பராசக்தினா கிளாஷ் பயங்கரமா இருக்கும் போலயே. எதனா ஒன்று ரெண்டு போகும் ப்ரோ. அது பராசக்தி போயிட்டு இருக்கா இல்ல டிராப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்களா? இல்ல ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. அது வந்து எல்லாமே இப்ப ப்ராக்ரஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு கூட சித்தார்த் உங்களோட பர்த்டே இது பண்றது. பர்னி கேக்குதாண்ணா? கேக்குதா? அப்டேட் சொல்லு பர்னி. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சொல்றேண்ணா. சரி ஓகே, ஒரு 5 minutes கழிச்சு எப்ப சாப்பிட முடியும் அப்ப சொல்லு, அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ணா லேட் ஆகும், நீங்க மத்தது பேசுங்க அதாவது இன்ட்ரெஸ்டிங்கா. சரி ஓகே. மாவீரன் வேற எதுனா படம் பாத்தியா? ஏன்னா எனக்கு யாருமே ஸ்பீக்கர் வரல. தெரியல ப்ரோ, நான் இது பார்த்தேன், நல்லா இருந்துச்சு அந்த ஹண்ட். அது யாரு, ராஜீவ் காந்தி நானும் மர்டர். பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், பார்க்க முடியல. இன்னைக்கு பாத்துருவேன் மோஸ்ட்லி. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பாப்போம். நான் மெட்ராஸ் நல்லா இருக்கு 7 எபிசோடு. மெட்ராஸ் நீ எப்படி இருந்தது பர்னி? ரீசெண்டா இருந்துச்சுண்ணா, நீங்க தான் வந்துட்டு பிடிச்சிங்க. இந்த சத்யராஜ் வாய்ஸ் ஓவர் எடுத்துட்டா வந்து படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா. இப்போ ப்ரோ ஹண்ட் பத்தி சொல்லுங்க மாவீரம் ப்ரோ. நான் வந்து நீ ரீசெண்டா இருந்துச்சுன்னு நீ ஓடிடில பார்த்த அதே படத்தை நாங்க தியேட்டர்ல பார்த்தோம். ஓகே ஓகேண்ணா, புரியுது புரியுது. அதுதான், சில படம் வந்து ஓடிடில நல்லா ஒர்க் ஆகிடும், சில படம் வந்துட்டு அது தியேட்டரிக்கல ஒர்க் ஆகாம தியேட்டரிக்கல ஒர்க் ஆகும், ஓடிடில செட் ஆகாது, அடிப்பாங்க ஓடிடி வந்துச்சுன்னா. மாவீரம் ப்ரோ ஹண்ட் ஃபுல்லா பாத்தீங்களா? பார்த்துட்டேன் ப்ரோ. எவ்வளவு நேரம்? இந்த மாசம் கடைசியில வந்துட்டு கூலியோட ஆடியோ லான்ச் இருக்கும். நிறைய இருக்குண்ணா இந்த மாசம் ஆடி கடைசியில. அதுக்கு முன்னாடியே வந்து கூலியோட இன்னொரு சிங்கிள் வந்துரும். ட்ரைலர் எப்போ ப்ரோ வரும் ப்ரோ? ட்ரைலர் இப்போ வராது, டீசர் வேணா வந்துட்டு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ட்ரைலர் வந்துட்டு ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் தான் வரும். ப்ராபப்ளி இது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல வரும். ஓகே. சுகுமாரண்ணா ஜூலை 26 அன்னி கான்சர்ட், அடுத்த வாரமே கூலி ஆடியோ லான்ச். அதுதான் அவரு அனிருத் கான்செப்ட் முடிச்சுதான் கூலியோட ஆடியோ லான்ச் வைப்பாங்க. ஆமா, அதுக்கு நடுவுல வந்து இது வேற வருது, இந்த படம் 3 ஹவுஸ் மேட்ச் வேற வருது. நிறைய பிளான் இருக்கு, பாப்போம். இல்ல நிறைய படம் இருக்கு, நிறைய படம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூலைல தலைவன் தலைவியே வந்து ஜூலைக்கு வந்து ரிலீஸ் ஆகுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய படம் இருக்கு. ப்ரோ கருப்பு பொங்கல் கன்ஃபார்மா? உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியல, ப்ராபப்ளின்னு தான் போட்டிருந்தீங்களா? ஏன்னா தீபாவளி வந்து சான்ஸ் கம்மி தான் இப்போ. ஏன்னா அவங்க அடுத்த ஃபெஸ்டிவல் டார்கெட் பண்ணா அது பொங்கல் தான், தீபாவளி இல்லைன்னா. அதுக்காக அது பெரிய லாங் ஃபெஸ்டிவல் டார்கெட் பண்ணாங்கன்னா. இவரு கார்த்திக் ரவிவர்மா அடிக்கடி ட்வீட் போட்டே இருப்பாரு ப்ரோ, கன்ஃபார்ம் தீபாவளின்னு. அப்படியா? இன்னைக்கு யாருன்னா அவர் கிட்ட போய் ஸ்பேஸ்ல கேட்டு பாருங்க, இன்னைக்கு நைட்டு சொல்லுவாரு. ஓகே இல்ல இந்த டியூடு கன்ஃபார்ம் ஆச்சுல, அப்பயும் ஒரு ட்வீட் போட்டாரு. அப்புறம்
அது இல்ல இல்ல மாரிசெல்வராஜ் படம் அப்பயும் ஒரு இது ட்வீட் போட்டாரு. ரீசன்லாம் வந்து வேற எந்த ரீசனும் கிடையாதுங்க. இது வந்து போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் வேற எதுவும் கிடையாது. ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. ஒர்க் முடிச்சாதான் வந்து எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ நிறைய படம் அந்த மாதிரி ஆயிருக்குல்ல, போஸ்ட் பண்ட் ஆகும்ல. ஏன் இப்போ நம்ம வந்துட்டு இனிஷியலா ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டே இப்போ குட் பேட் அக்லியே எடுத்துக்கோங்க. அது வந்து பொங்கலுக்கு வர வேண்டிய படம். ஆனா அது வந்து ஏப்ரல்ல நம்ம சம்மருக்கு வந்தது இல்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு படமே வந்து தள்ளி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எல்லா படத்துக்குமே நிறைய விஷயம் இருக்குல்ல. ஜெயிலர் அடுத்த வருஷம் தானே bro? நல்லா இருக்கும் அந்த படம். என்னன்னா இப்போ அந்த படத்தை வந்துட்டு ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படமா இருக்கும். இந்த ஏன்னா இப்ப சமீபத்துல வந்துட்டு கமர்ஷியலான ஒரு படம் வந்துட்டு அவர் எப்ப எப்ப கொடுத்தாரு, மேபி ஏன்னா எல்லாமே கண்டென்ட் ஓரியன்டா வந்து அவர் நிறைய நடிச்சிருக்காரு. நீங்க வந்து இது எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஜெய் பீம் ஆகட்டும், அது சூரிய ரிப்போர்ட்டர் ஆகட்டும், அதெல்லாமே வந்து கண்டென்ட் ரொம்ப ஹைலி கண்டென்ட் ஓரியன்ட். அதுக்கப்புறமா தியேட்டரிக்கல் ரிலீஸ் வந்து அவர் வந்துட்டு பண்ண படங்கள் வந்துட்டு ரெட்ரோலாம் கூட வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்டல் டைப்ல தான் இருக்கு. ஃபுல் கமர்ஷியல் கிடையாது. இந்த மூவி வந்துட்டு அது எண்ட் டு எண்ட் கமர்ஷியல். ஒரு ஆர்ஜே பாலாஜி, நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு உங்களுக்கு மூக்குத்தி அம்மன் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்துட்டு கருப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட வந்து நிறைய ஒரு எஃபர்ட் போட்டு, எஃபர்ட்னு இல்லை, இது ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க பாருங்க, உங்களுக்கு நான் அது எதுவுமே ரிவீல் பண்ணணும்ன்றதுக்காக சொல்ல, ஜஸ்ட் ஒரு இதுக்கு சொல்றேன். அது நல்ல கமர்ஷியலான ஒரு படம். ப்ரோ கேக்குதா சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ? அந்த ட்வீட் போட்டிருக்கீங்கல்ல, கருப்பு தீபாவளி ரிலீஸ்லன்னு, அது ஓடிடி சேல் ஆகாம இருக்குது, அது ஒரு ரீசனா இல்ல டேட் பிரச்சனையா ப்ரோ? ஓடிடிஸ் நான் தான் சொல்லிட்டேனே, இப்ப இவ்வளவு நான் சொல்லிட்டு இருந்தேனே, அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் இல்லை ப்ரோ. ஓகே ஓகே. அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. படம் வந்து ஃபினிஷ் பண்றதுக்கான கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க் முடிக்கணும்ல. ஏன்னா சிஜி ஒர்க்லாம் இருக்கு படத்துல. ஓகே. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வரையும் வந்துட்டு அது ஒரு டிவோஷனல் சப்ஜெக்ட் இருக்கு படத்துல. நீங்க இது வரையும் வந்து படத்தோட டைட்டிலும் சரி, அதுக்கான லுக் விட்டது எல்லாமே பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த கண்டென்ட், அந்த ஒரு இதுக்கான சிஜி வந்து அவங்க பண்ணணும் படத்துக்கு. ஷூட் முடிச்சிட்டாங்க, அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. தீபாவளின்னு வரும்போது வந்து அவங்க கொஞ்சம் எதுவுமே வந்து அவங்களுக்கான எல்லாமே ஃபாஸ்டா பண்ற மாதிரி வரும். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபேக்டர் எல்லாமே எல்லா ஃபேக்டரும் வந்து அவங்க பிளான் பண்ணி தான் வந்துட்டு அவங்க, ஆனால் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் வரணும் அப்படின்னு ஒரு ஷியோரான ஒரு முடிவில் இருக்காங்க. தீபாவளி மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க ஃபெஸ்டிவலுக்கு தான் வருவாங்க. நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல்னு பார்த்தோம்னா லாங் ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் தீபாவளிக்கு அடுத்தது. சில பேர் கேட்டிருப்பீங்க கிறிஸ்மஸ் அப்படின்னு. கிறிஸ்மஸ்லாம் வந்துட்டு ஒரு லாங் ஹாலிடே கிடையாது ஆக்சுவலா. அது அதுக்காக சொல்றேன் நான் வந்து பொங்கல் தான் வரும் அப்படின்னு. ப்ரோ பொங்கல்னா அது ஜனநாயகன் வருது, பராசக்தியும் வருது, எப்படி ப்ரோ? இல்ல இப்ப என்னன்னா ஜனநாயகன் வருது, பராசக்தி வந்துட்டு இவ்வளவு நாள் உங்களுக்கே தெரியும் அதுக்கான ஒர்க் வந்து ஸ்டாப் ஆயிருந்து, திரும்பி இப்பதான் ரெசியூம் ஆயிருக்கு. ஸோ அதுவுமே எனக்கு என்ன பொறுத்த வரைக்குமே அதுவுமே வந்து ஷுவரா பொங்கலுக்கு வருமா அப்படின்றது வந்து என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா படமும் வந்துட்டு ஒரு 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 இதுவாகுது இல்ல. ஜனநாயகன் ஷுவரா வருது, அது கூட கருப்பு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையா இருக்கும். அது வந்தா இந்த 2 படம் வந்து அக்கமடேட் ஆகும் எல்லா தியேட்டர்ஸ்லயுமே வந்து ஸ்கிரீன். ஓகே ப்ரோ. அப்போ பர்த்டேக்கு டீசர் விடுறேன்னு சொன்னாங்களே, அதுவும் போஸ்ட் பண்ணா ப்ரோ? அது விட்டுருவாங்களா டீசரா? பர்த்டேக்கு அவ்வளவு படம் ரிலீஸ் தீபாவளிக்கே படம் போட்டாரு. அவர் பர்த்டே அன்னைக்கே போட்டாரு 23rd ஒரு தரமான அப்டேட் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதுதான் சொல்றேன், எதனா கிளிம்ஸ் மாதிரி விடுவாங்க, டீசர்லாம் விட மாட்டாங்க. இதுவே போஸ்டர் தான் விட்டுருக்காங்க அவங்க. அதுவுமே வந்து அது கூட நீங்க வந்து போஸ்டர் வரையும் கூட பாத்தீங்கன்னா அவர் ஃபேஸ் ஃபுல்லா ரிவீல் பண்ணி ஒரு போஸ்டர் எதுவுமே விடல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க அவர் பர்த்டேக்கு வந்துட்டு எத்தனை படம் ரிலீஸ், தீபாவளி ஒரு கன்சிடர் தீபாவளினே வச்சுங்களேன், தீபாவளி அக்டோபர் 20ஆம் தேதி, இப்போ ஜூலையே வந்துட்டு அவர் பர்த்டே இருக்கு.
ஜூலை 20 இந்த டைம்லயே வந்து விட்டுட்டாங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அதுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி டீசர் எந்த எந்த படமும் யாருமே விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்டேட்னு கேட்போம்ல, நம்மளுக்கு நம்ம மைண்ட்லயும் இருக்கும்ல. ஓகே ஓகே கிளிம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ரோ இது கார்த்தி படம் வாவ தேரும் சாரதா 2 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமா? வாவாத்தியா தெரியல ப்ரோ. ஆனா சர்தார் 2 வந்து கருப்பு வரலன்ற பட்சத்துல வந்து தீபாவளிக்கு சர்தார் 2 வரும். தீபாவளி ஓகே. பிரகாஷ் ப்ரோ வரலையா ப்ரோ இன்னைக்கு? கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குதா? சும்மா கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ என்னாச்சு? தெரியல, நானும் வந்து கரெக்டா ஸ்பேஸ் போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணன் வந்து என்ன நான் மெசேஜ் பண்ண ஒர்க்கு கேட்கறேன். பிரகாஷ் போட்டு எனக்கும் நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அதனால நானே பிரகாஷ் 9:30க்கு வருவார். அவர் கொஞ்சம் வேலையா வெளியே போயிருக்காரு இன்னைக்கு. 9:30க்கு வந்து. ஓகே ப்ரோ. மாவீரன் ப்ரோ, வேற ஏதாவது சீரிஸ் பாத்தீங்களா? சீரீஸ் இன்னைக்கு அது ஒண்ணுதான் ப்ரோ பார்த்தேன். அதுக்கப்புறம் வேங்கை படம் பார்த்துட்டு இருந்தேன், தனுஷ் படம். நீங்க இது மெட்ராஸ் மேட்னி நீங்க பாத்துட்டீங்களா? இல்ல ஓடிடில வந்ததே இப்பதான், நீங்க சொல்லிதான் தெரியும். ஓகே நீங்க பாருங்க ப்ரோ, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்பா ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு பயங்கர ஃபன்னா இருக்கு படம் அப்படின்னு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டையரா தான் போகும் சில விஷயங்கள். நல்லா நல்லா இருக்கும், பாருங்க. உங்களுக்கு பிடிக்குமா வீரன்? ஓகே மண்டே தான் பார்ப்பேன் நான். அதே மாதிரி மலையாளத்துல ஆசாதின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு ஓடிடில, அது பாத்தீங்களா? இல்ல ப்ரோ. அதுவும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அது ஓகே நான் என்ன பேலரினா தான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அது மட்டும் தான் பார்க்கணும். மற்ற இது ஆல்மோஸ்ட் ஓகே தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஜிவியா இல்ல அனிருதா 64AK? சிவபாரன் ஏதாவது தெரியுமா? ஜிவிங்களா? ஜீவிதா. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ். நீ விஷால் ப்ரோவும் இல்லை, அஜித் ப்ரோவும் இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கு. அஜித் ப்ரோ வந்து கிரிக்கெட் பேசுறதுக்காக யூடியூப் லைவ் போயிருக்காரு. யாரு? விஷாலா? இல்ல இவர் பல்தான், அஜித் பல்தான். அவர் யூடியூப்ல வீடியோ போடுறாரு. வேற யாரு? பறந்து போ, ஜிராசிக் பார்த்தவங்க சொன்னீங்க. 3BHK பார்த்தவங்க யாருன்னா இருந்தா சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பேசலாம். வழக்கமா நம்ம இன்னைக்கு ஸ்பாய்லர் கூட பேசலாம். உங்களுக்கு என்ன தோணுச்சோ அது ஓப்பனா உங்களுக்கு சொல்லணும்னா வந்து ஸ்பீக்கர்ல வந்து. பரணி ப்ரோ நீங்க பார்க்கல ஜுராசிக் வேர்ல்டு? இல்ல ப்ரோ, அதெல்லாம் டிஜிட்டல்ல வரும்போது தான் பார்ப்பேன். படம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா போயிருப்பேன். அதுவும் இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, தமிழ் டப்ல தான் ஓடுது. நான் இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கணும்னா ஒரு 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 ஷோ தான் கொடுப்பாங்க. எனக்கு தமிழ் டப் பார்க்க பிடிக்காது, அதனாலதான். தமிழ் டப் பார்க்க பிடிக்காதா? ஆமா, சின்ன வயசுல பார்த்துட்டு இருந்தேன். பட் இப்போ பரணி என்னன்னா, எந்த லாங்குவேஜ் போடுமோ அது அந்த லாங்குவேஜ்ல பாக்குறது தான் பரணிக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு வந்து பரணி சொல்லுவான். அதனால அது சப்போஸ் அது இப்போ வந்துட்டு மலையாள படம் விட்டுருங்க, அவன் அங்கதான் இருக்கான். இப்போ ஒரு இங்கிலீஷ் படம் இங்கிலீஷ் தான் பார்ப்பான், கொரியன்னா கொரியன் தான் பாக்குறான். ஐ மீன் ஹிந்தி படம்னா ஒரு ஹிந்தி, தெலுங்குனா தெலுங்கு அப்படிதான் பாக்குறான். அது அவனுக்கு அந்த மைண்ட் லிப்சிங்க் வந்து இஷ்யூ வந்து பரணிக்கு பிடிக்காதான். எஸ், அந்த ஒரே ஒரு காரணம் தான் மேஜர். அதுவும் இல்லாம அவங்களோட வாய்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பேசியிருக்காங்கல்ல, அந்த ஆக்டரோட வாய்ஸ் தான் நமக்கு வந்து டப் பண்றவங்க வாய்ஸோட கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா இருக்கும்னு நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். நம்ம ஊர்ல பாதி படங்களுக்கு ஹீரோயின் அவங்க டப் பண்றதே இல்லை. ஆமா ஆனா மலையாள படத்துக்கு அப்படி பண்ண முடியாது. யாராலையுமே வேற ஒருத்தரை வச்சு டப் பண்ணவே முடியாது மலையாள படத்துக்கு. மலையாளம் மட்டும் பேன் இந்தியா மூவி பண்றாங்க, அந்த இது கொஞ்சம் ஆர்டிஸ்ட் வச்சு பண்றாங்க. பட் ஆனா நான் சொல்றேன், மலையாள படங்கள்ல அந்த ஹீரோயின்ஸ் போடுறாங்கல்ல, அது வேற லாங்குவேஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்து போட முடியாது. மலையாள ஹீரோயின்ஸ் தான் இருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, 98 to 99% வந்து அப்படிதான் இருக்கும். எல்லா ஃபிலிம்ஸ்லயும் ஹீரோயின்ஸ் எல்லாமே மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து தான் இருப்பாங்க. ஓகே அதே மாதிரி இங்கிலீஷ் படங்கள் வந்து
மலையாளத்துல டப் ஆகி வரவே வராது தியேட்டரிக்கலா. உங்களுக்கு எந்த படமே வராது அங்க. டப்பு மலையாளம் இப்ப தமிழ்ல வந்து தமிழ் டப்புன்னு வருதுல, அந்த மாதிரி மலையாளத்துல டப் ஆகி வராது. இங்கிலீஷ் படங்கள் சொல்றேன். இல்ல வருமே, இல்லை அவதார் நான் வந்துச்சு, என்டிஎம் வந்துச்சு. அது ரொம்ப பெரிய படங்கள் ப்ரோ. இப்போ ஜுராசிக் வேர்ல்ட்லாம் வரல. அதான் சொல்றேன். ஆமா, அது ரொம்ப பெரிய படம் பண்ணுவாங்க. கன்னடா, மலையாளம் எக்ஸ்ட்ரா 2 லாங்குவேஜ்ல ஆட் பண்ணுவாங்க. இப்போ 10 படங்கள்ல ஒரு படம் 2 படம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனா வந்துட்டு தமிழ்ல வந்து அப்படி இல்லைல்ல, வர எல்லா படமுமே பண்றாங்கல்ல. 10 படத்துல 8 படம் பண்ணுவாங்க தமிழ்ல. ம். இது கடைசியா ஒரு கார்ட்டூன் ஸ்பைடர்மேன் வந்துச்சுல, அது 10 லாங்குவேஜ், இந்தியன் லாங்குவேஜ் மட்டும் 10 லாங்குவேஜ், குஜராத்தி, பஞ்சாபி எல்லாம் விட்டாங்க. என்ன படம் அது? அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸா, இன்டோ த அது நீங்க ஸ்பைடர்வர்ஸ்? பாத்திருக்கீங்களா? தியேட்டர்ல தான் பார்த்தேன். பிடிச்சதா ப்ரோ? நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு நான் அந்த ஒன்னு அந்த படம் அளவுக்கு பெருசா பிடிக்கல. நான் 2 நான் அந்த படம் பிடிச்சது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆனா என்ன இவ்வளவு தள்ளி போட்டு போறாங்க? ஏன் ரிலீஸ் ஆயிருக்கணும், அடுத்த வருஷமே ரிலீஸ் தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ஆமா ப்ரோ, அது அடுத்த வருஷமே ரிலீஸ்ன்னு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு லீடு கொடுத்து வச்சிருந்தாங்க. பட் இப்பதான் வந்து ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் வந்து ஃபிலிமிங்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. பார்ப்பேன் எப்படின்னு சொல்லி. நான் அந்த படத்துக்கு ரொம்ப வெயிட்டிங். அது எப்படினாலும் போயிடும் ஃபர்ஸ்ட். இதுல என்ன ப்ரோ ஃபில்மிங்? இதுவும் மோஷன் கேப்சர்ல நிஜ ஆளுங்களை வச்சு எடுப்பாங்களா செட்டுக்குள்ள? சிலது அனிமேஷன் இருக்கும், சிலது வந்துட்டு அந்த மாதிரி மோஷன் கேப்சர் வச்சு எடுப்பாங்க. வாய்ஸ் ஆக்டிங் எல்லாமே வந்து இதுதான் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணுவாங்க. பட் சில அனிமேஷன் மட்டும்தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க, கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடாக இருக்கும். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இது எல்லாமே மோஷன் கேப்சராக தான் இருக்கும் மோஸ்ட்லி. யாரோ புதுசா ஸ்பீக்கர் வந்திருக்காரு. யாரு? சாம் கார். பரணி வாய்ஸ் வர்ஸ் 2 லவ்ஸ் ரொம்ப கம்மியா கேக்குதா? அவர் ஒருத்தர் மட்டும்தான் அப்ப கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு எப்பவுமே. ஓகே ஓகே, எனக்கு எப்பயுமே அதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. சரி விடுங்க ப்ரோ, ஒரு புது ஹெட்ஃபோன் வாங்கிடலாம் விடுங்க. யூடியூப்ல ரெக்கார்டிங் எப்பயாவது கேட்பேன், என்னோட வாய்ஸ் தான் ரொம்ப லோவா இருக்கும். இல்ல அப்படி எனக்கு ஃபீல் ஆனது வரைக்கும் உங்க அது வாய்ஸ் ஒரு சில பேர் யூடியூப்ல கமெண்ட்டும் போட்டுருவாங்க. இங்க இருக்கிறதுல பிரகாஷ் ப்ரோ வாய்ஸ் தான் பயங்கர சவுண்டா கேட்கும். ஆமா ஆமா, ஸ்பைடர் வர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேட்டட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. சரி ஓகே ப்ரோ. கருண் சூர்யா, கருப்பு டீசர் தான் வருது நாட் கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சூர்யா ஃபேன் கமெண்ட் போட்டிருக்காரு. அது சாய் அபிங்கர் சொன்ன வீடியோ போல. அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் இப்ப பார்த்துட்டு தான் இருக்கேன் நானும். பட் அப்ப தீபாவளி பிளானா இருந்தது ஓகே. பட் இப்ப போஸ்ட் பண்ணா எனக்குமே டவுட்டா தான் இருக்கு. ஆஹ் ரொம்ப சின்னதா ஒரு கிளிம்ஸ் எதிர்பார்க்கலாம், 50 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்குள்ள. அப்ப வந்து தீபாவளி பிளான் இருந்ததால ஒரு ஃபுல் டீசரே எதிர்பார்த்தேன் நானும். 1.5 நிமிஷம் மாதிரி ஏதாவது டீசர் வரும். அதுதான் அவங்களுக்கு புஷ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, மேபி பிளான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கிளிம்ஸ் மாதிரி தான் விடுவாங்க, பார்ப்போம். ஆனா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே விடாம டீசர் விட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைச்சேன் நான். உம் இங்க இருந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட்டிருக்காரு, சிக்னல் வீக்கா இருக்கு, எனக்கு ஸ்பீக்கர்ல இருந்து தூக்குங்கன்னு வேற போட்டிருக்காரு. ஓகே ஓகே, அவர் தான் அது சாம் கார். ஏன் அவர் ஒருத்தர் தாங்க ஸ்பீக்கர்ல இருக்காரு, வேற யாரும் இல்லைங்க. இன்னைக்கு யாருமே ரெக்வஸ்டும் கொடுக்கல. சாட்டர்டே என்ன எல்லாம் வைபா கிளம்பிட்டாங்க போல பார்த்துட்டு. அதுதான். ஆனா எப்பயுமே சாட்டர்டே சுகுமார் ப்ரோ தான் வைபா கிளம்பிடுவாரு. சுகுமார் ப்ரோவே ஃப்ரீயா தான் இருக்காரு இன்னைக்கு. அவர் அடிச்சுட்டு தான் இருப்பாரு அப்படி. நம்ம 2 பேரும் தான் இன்னைக்கு ஃபுல்லா பேசணும் போலயே. பிரகாஷ் ப்ரோ வர விஷால் ப்ரோ தலைவா தலைவான்ட்டு வருவாரு. விஷால் ப்ரோ ஆரம்பிக்கணும். சாட்டர்டேல வைப் பண்ண போயிருப்பாரு. மதராஸ் இந்த வாரமா ப்ரோ சிங்கிள்? அப்படிதான் ப்ரோ கேள்விப்பட்டேன். பட் பார்ப்போம், எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆக்சுவலா நான் என்ன நினைச்சேன்னா, இந்த வீக்கெண்ட் இருக்குல்ல, இந்த வீக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், அடுத்த வீக் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அனௌன்ஸ்மெண்ட்டே இன்னும் வரமா இருக்கு. ஸோ கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு எனக்கு இப்போ.
ஏன்னா இது வேற அப்படிதான் ஒண்ணும் பிளான் சொல்லியிருந்தாங்க. இந்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிரும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே ஓகே. ஸ்டாரேஜ் செப்டம்பர் அது ஃபெஸ்டிவல் டேட்டும் கிடையாது. இப்ப ஜூலை மந்தே ஃப்ரீயா இருக்கு. அழகா ஜூலைல ரிலீஸ் பண்ணிருக்கலாம் அவங்க மதராசி. நாளா ஜூலை தான் வரும்னு நினைச்சேன். தரணி மார்ச்ல தான் அப்போ பிரகாஷ் ப்ரோ அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே ஓகே. சுமார் நான் கேக்குது, நான் சொல்லுங்க. கேக்குதா? ஆ ஹலோ கேக்குது கேக்குதுண்ணா, ப்ரோ. சொல்லுங்க. எனக்கு கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே, யாரும் இல்லைன்னா முடிச்சிடலாமா? யாருமே வரல, யாரும் பேசல. ஓகே, பிரகாஷ் ப்ரோ வந்துட்டு மேபி போடலாம். ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணி போட்டுடலாம் நைட்டு. இந்த பிரகாஷ் வர டைம் ஆகும் போல. அது வரையும் போலான்னு அப்படியா? பார்த்தா யாருமே ஸ்பீக்கர் பெருசா யாரும் போர் அடிக்குது போல. ஓகே, அப்ப முடிச்சிடலாம்ண்ணா. இதுதான் ஏன்னா வழக்கமா நம்ம ரெகுலர் ஸ்பீக்கர்ஸே காணுமே. விஷால் காணும், மாவீரன் மட்டும்தான் இருக்கான். விஷால் இருந்தா பேசிட்டே இருப்பான். ஆமா, ஸ்டாரேஜ் ப்ரோ இப்பதான் வந்தாரு பாவம். அவர் எதனா சொல்லட்டும். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் இங்க கடையில இருக்கேன், அதனால வந்து சத்தமா இருக்கும், அதனால பார்த்தேன் பேசாம இருக்கேன். சரி ஓகே, விடுங்க, அப்ப நாளைக்கு சுகன் பேசிக்கலாமா? இப்பதான் வந்திருக்கான். ஓகே ஓகே, பண்றேன்னா க்ளோஸ் பண்றேன்னா பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நம்ம பேசலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி பரணி. ஓகே பை. சுகன் வந்துருக்கியா? எனக்கு கீழே இருக்காரு. ஓகே, எனக்கு யாரு? சுகன் எனக்கு சுகன் ப்ரோ. அதுவும் வந்து பெருசா டாபிக் இல்ல. கான்ட்ரவர்சியை கொண்டு போலாமா? என்னன்னா என்ன கான்ட்ரவர்சியை கொண்டு போலாமா? ஏன் சும்மா விடுங்கண்ணா. இல்ல அப்படி கொண்டு ப்ரோ என்ன போனாலும் ப்ரோ பேச வராங்க, என்ன பரணி பண்றது? ப்ரோ? ஆமாண்ணா, நம்ம அது ஒரு வகையில் வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக பாலிடிக்ஸ்லாம் பேசணும்னு எதிர்பார்த்தா நம்ம பேசுறது அந்த ரெகுலேஷன்ஸ்குள்ள இல்லை, ரூல்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ரெகுலேஷன்ஸ்குள்ள வேண்டாம், வராதுல்ல. பாலிடிக்ஸ் வேண்டாம். நார்மலா சினிமால இருக்கிற பாலிடிக்ஸ் பத்தி என்ன பேசலாம். சரி, அப்படின்னா ஏன் அந்த நீங்க பிரகாஷ் ப்ரோ வரலையா? சிவிங்கம் மேட்டருக்கு வாங்க ப்ரோ. அதைத்தான் ப்ரோ நான் சிவிங்கம் சொல்ல வந்தேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரி, அது வந்து நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? அது வீடியோ பார்த்துருப்பீங்க. சூர்யா சைடு வந்து ஒரு சாரி அப்படின்ற ஒரு இதுவுமே வந்து சொல்லி இருக்கிறது. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன நினைக்கிறீங்க? எதனால அவ்வளவு ட்ரோல்? இல்ல ப்ரோ, சிவிங்கம் சாப்பிடலாம். சிவிங்கம் சாப்பிட்றதெல்லாம் தப்பே இல்லை. பட் ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறோம், அதெல்லாம் ரொம்ப ஆட்டிடியூடா தான் எனக்கே தெரிஞ்சு. நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். 2 3 நாளா கேள்விதான் பட்டேன். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ நானே பார்த்தேன். என்னன்னா, என்னடா இந்த பையன் இப்படி அப்படின்னு. நான் சொல்லிட்டேன் ஒரு விஷயம். 2 விஷயம் இருக்கு. இது சப்போர்ட்ன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இது சப்போர்ட் கூட இல்ல. மேபி அது பாக்குறவங்க ஒருத்தர் பாக்குற விதம்னு வச்சுக்கேன். இப்போ இதுல 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஒண்ணு வந்துட்டு பயம், சில பேர் பயம் வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக வந்து சிவிங்கம் போட்டுட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு கேஷுவலா இருக்கிற மாதிரி இருந்துப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ வாலியே எடுத்துக்கோங்க. அவர் ஒரு அஜித் பேச மாட்டாரு. யாருன்னா வந்தாங்கன்னா சும்மா ஏதோ பேசுற மாதிரி ஆக்ஷன் காட்டணுன்றதுக்காக சிவிங்கம் போட்டுட்டு அவர் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதுக்குன்னு நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த சிவிங்கம் போடுறது வந்து கேஷுவலான ஒரு பர்பஸ்க்காக போட்டிருக்கலாம். அது ஒண்ணு. மேபி இல்ல இன்னொரு விதமா பார்க்கணும் அப்படின்னா, எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு வளரும் போதே வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல்ல வளர்ற ஒரு பையன். ஒரு உதாரணத்துக்கு அவங்க அப்பா வந்து நல்லா சம்பாதிச்சிருக்காரு. நல்ல ஒரு அவங்களுக்கு வந்து எல்லாமே அவன் கேட்கறது எல்லாமே கிடைக்கும். இல்ல நல்ல ப்ரொஃபைல்ல இருக்கிற ஒரு பையன். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எப்படி சொல்றது, திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் படம், வயசுமே ரொம்ப சின்ன வயசு, இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த ஒரு வயசு, இதெல்லாம் தெரியாதுல்ல. அதெல்லாம் வந்து பண்ணும்போது வந்து நம்மளுக்கு அப்படி தோணலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க. மேபி வந்து இது பாக்குறவங்களுக்கு வந்து அது அப்படி தெரிஞ்சிருக்கலாம்.
பட் அந்த தம்பி கண்ணுல ஒரு ஒளி தெரியுது. அவரு நிறைய கண்டென்ட் ஃபியூச்சர்ல கொடுப்பாரு. இல்ல கண்டென்ட்டுக்காரலாம் அதெல்லாம் வந்து இங்க பாரு, ட்ரோல் வந்துட்டு யாருக்கு வருது யாருக்கு வரலன்னு எல்லாருக்குமே தான் ட்ரோல் வருது. இப்ப என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொன்னது வந்துட்டு அது வந்து மேபி அது அது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து இதுவாக தான் இருந்தது. அப்பா வேற நான் வேற அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு வெறும் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகமானதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மேபி ஏன்னா அவன் அப்பான்ற ஒரு ஃபேம் இல்லைன்னா வந்து இன்னைக்கு அவர் இல்லை. ஓகேவா, அது வேணா வந்து சொல்லலாம். இந்த சிவிங்கம் விஷயம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்து பர்டிகுலரா டார்கெட் பண்றோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மற்றபடி வந்துட்டு என்ன என்ன பண்ணாலுமே சரி, இப்ப நீ சிவிங்கம் போட்டு வா, நீ என்ன வேணா ஆட்டிடியூட் காட்டு, என்ன வேணா பண்ணிக்கோ, படம் நல்லா இருந்தாதான் இங்க ஓடும். அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிடும். எந்த ஒரு ஹீரோ வந்தாலுமே அது எவ்வளவு பெரிய ஸ்டார், நீ எவ்வளவு பெரிய ஸ்டாரோட பையனா இருந்தா கூட சரி, இல்ல நீ புதுசா ஒரு ஹீரோவா வரனாலும் சரி, ஒரு படம் அங்க வந்து நல்லா கண்டென்ட்டா இருந்தா மட்டும்தான் அந்த படம் ஹிட் ஆகும். இல்லைன்னா வந்து நீ என்ன ஆட்டிடியூட் நீ காட்டு, இல்ல நான் ரொம்ப சிம்பிளா இருக்கேன், ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருக்கேன், என் படம் நல்லா இல்லை ஆனா ஓட வைங்க அப்படின்னு சொன்னா யாரும் ஓட வைக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், இதுதான் இருக்கிற ஃபேக்ட். இது எல்லாருக்குமே பொருந்தும். இப்ப நீங்க வந்து அந்த டைம்ல நான் சொல்றது வந்து மன்மதன் டைம்லலாம் வந்துட்டு சிம்புக்கு வராத கிரிட்டிசிசமே இல்லை. இப்ப நம்ம இப்போ வந்து சிம்பு வந்து ரொம்ப கொண்டு வரோம். அந்த டைம்லயுமே சிம்புக்கு ஃபேன்ஸ் இருந்தாங்க. பட் ஆனா சிம்புக்கு வந்துட்டு எவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுறாரு ஒரு ஒரு ஹீரோ. இப்பதான் வரான், ரொம்ப பேசுறான், பஞ்சு டயலாக் எல்லாம் பேசுறான் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமான ஒரு அந்த பீரியட்ல வந்துட்டு யாருன்னா வந்து லைவா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஆன்லைன்ல பாக்குறதுலாம் வேற. அந்த டைம்ல இருந்த ஒரு ஒரு பிளாட்ஃபார்மே வேறன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சிம்புக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு இது வந்தது. எப்படி இப்பதான் வந்தான், இப்ப வந்துட்டு வந்து இப்படி பண்றான், அது என்னதான் நீ லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ன வேணா, நீயே லிட்டில் சூப்பர் ஸ்டார் போட்டுப்பியா, நீ என்ன வேணா அப்படின்ற மாதிரி படத்துல வந்து என்ன அந்த மாதிரி பண்ணதை வந்துட்டு அது எல்லாமே பிரேக் பண்ணது வந்து சிம்பிள். நான் டைலாக் பஞ்சு டைலாக்லாம் வந்து அந்த படத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இதுவா பேசுறது எல்லாமே வந்து சிம்பு பண்ணது. அதுக்கே ஒரு ஃபேன்ஸ் ஒரு கூட்டம் வந்து சிம்புக்கு வந்து அதுக்கப்புறமா அது ஃபேண்டமா மாறிட்டாங்க. எனக்கு அந்த ஆட்டிடியூட் தான்ப்பா பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து எனக்கு ரொம்பவே வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சிம்புக்கு வந்து எல்லாருமே பயங்கரமான ஒரு ஃபேனா மாறினாங்க ஒரு பாயிண்ட்ல, இன்க்ளூடிங் நானுமே அப்படி அந்த டைம்ல ஆனேன். அதே மாதிரி விராட் கோலியும் எடுத்துங்க, கிரிக்கெட் எடுத்துங்க, அவருமே வந்து பயங்கரமா வந்து ஒரு அக்ரஷன், அந்த ஒரு அந்த ஒரு அக்ரஷன் ஆட்டிடியூட் இருக்கும் ஃபீல்டுல. அவர் பண்ற எல்லா செய்கையுமே அது பிடிக்காதவங்களே ஏகப்பட்ட பேர் விராட் கோலியுமே ட்ரோல் பண்ணி விராட் கோலியுமே என்னப்பா அவன் ஓவரா பண்றான் அவன் பண்றான் அப்படின்வாங்க. நாளைக்கே வந்து விராட் கோலி அடிக்கலன்னா திட்டுவாங்க தான், எல்லாருக்குமே திட்டதான் செய்வாங்க. அதே விராட் கோலி செஞ்சுரி அடிச்சா எல்லாம் மறந்துட்டு விராட் கோலி பார்ப்பா சூப்பர் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஐபிஎல்லே எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி தான். ஆர்சிபி கப்பு வாங்குறதுக்கு முன்னாடி வரையும் வந்துட்டு விராட் கோலி ஸ்ரேயா செய்யற பார்த்து ஏதோ ஒரு டான்ஸ் ஆனதுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் ட்ரோல் பண்ணாங்க விராட் கோலி வந்து ஒரு இதுவே கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு. கப்பு வாங்கிட்ட அப்புறம் கிங்கு கப்பு வாங்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ட்வீட் போட்டாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இதே எல்லாருக்குமே பொருந்தும். ஆட்டிடியூடுன்றது வந்துட்டு அவங்க காட்டுறது ஆஃப் ஸ்கிரீன்ல காட்டுறதும் சரி, ஆன் ஸ்கிரீன்ல காட்டுறதும் சரி, அவங்க வந்துட்டு படம் ஹிட் கொடுத்தா மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம என்னதான் ட்ரோல் பண்ணி நம்ம வந்து அது பண்ணாலுமே ஒரு 2-3 ஹிட் கொடுத்துட்டா அது எல்லாமே தானா போயிடும். இது என்னோட கருத்து. மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தரணி ப்ரோட்ட கேட்போம். என்னது ப்ரோ? சிவிங்கம் மேட்ரு நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் வந்துட்டு பெருசா தெரியல ப்ரோ. மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பெரிய இஷ்யூவெல்லாம் எனக்கு தெரியல. அவ்வளவுதான் என்ன மன்னிப்பு பொறுத்த. கேட்டாரா? ஆமா, சாரி சாரின்னு கேட்டார்ல, அதுதானே இன்னைக்கு. அது நான் பார்க்கல. நான் சிவிங்கம் வீடியோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். நான் கேள்விதான் பட்டேன், 2 நாளா பேசிட்டு இருந்தாங்க. இல்ல வீரன், அது மன்னிப்பு கேட்டதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா இப்போ மன்னிப்பு கேட்டதுன்னா அந்த வீடியோ பார்த்தாங்க, அந்த வீடியோ வந்துட்டு அவங்க காதுக்கு போகுது இல்ல. ஒரு சின்ன பையன் சரி தப்பு பண்ணிட்டான், அதை அவன் ரியலைஸ் பண்ணிட்டு வந்து அது மேபி உங்களுக்கு ஹர்ட் ஆகிருந்ததுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கமலா தேட்டர்ல ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கும். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாருமே வந்து இல்ல நான் எதுவுமே அதுல தப்பு எதுவும் பண்ணலையே, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ற ஒரு மனநிலையில நம்ம அந்த வயசுல ஒரு 20-21 வயசுல நம்ம வந்துட்டு எத்தனை பேர் வந்து இங்க வந்துட்டு அந்த மாதிரி மனநிலைமையில இருந்திருப்போம்.
கண்டிப்பா இருந்திருக்க மாட்டோம். ஏன் நான் சிம்பிளா உன்னே கேட்கிறேன். இப்ப நான் வந்துட்டு மாவீரன் கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். சிவிங்கம் போட்டு தப்பு அப்படின்னு நீ சொல்றேன்னா, இப்ப உங்ககிட்ட வந்துட்டு லக்ஸுரி கார் இருக்கு, லக்ஸுரியான வீடு இருக்கு, நல்ல சொத்து இருக்கு, சுத்தி இருக்கிற சொசைட்டி எல்லாமே பெரிய இடமா இருக்கு. நீ கஷ்டம் பெருசா பார்க்கல. உன் கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பெரிய ஸ்கூல் படிச்ச ஸ்கூலிங் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. நீ எதுனா ஒண்ணு வாங்கணும் அப்படின்னு நினைச்சா இமீடியட்டா உன்னால வாங்கிட முடியும். எல்லாமே பண்ண முடியுதுன்னு வச்சுக்கேன். அப்படி இருக்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற அப்படின்னா, உனக்கே தெரியாம நீ நிறைய விஷயம் பண்ணுவ. இப்ப இருக்கிற மாவீரனா நீ அந்த டைம்ல இருக்க மாட்ட. அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சுன்னா. இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா வந்து சில பேர் அது பண்ணுவாங்க. மேபி நான் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கேன், டவுன் டு எர்த்தா இருக்கேன் அப்படின்னு பண்ணுவாங்க. அவங்க கூட போய் பழகி பாருங்க. இல்ல வந்து நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட வந்து சும்மா ஒரு அமௌண்ட் கேட்டு பாருங்க. இல்ல வந்து நீங்க வந்துட்டு அமௌண்ட் அதெல்லாம் செகண்டரி சொல்றேன். அந்த பணம் எல்லாமே புகழ், பேர் எல்லாமே உன் கூட வருது. இல்ல சுத்தி அவ்வளோ இருக்கு, எல்லாமே இருக்கு உனக்கு அப்படின்னும் போது, ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். எல்லாருக்குமே வரும் அது. ஹியூமன் சைக்காலஜி, ஹியூமன் மென்டாலிட்டி மேஜர் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு படி மேல போயிட்டாங்கன்னா, அவங்க முன்னாடி இருந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. யார் இருக்கா அப்படி? நான் கேட்கறேன். யார் அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா ஒருத்தர் சொல்லுங்க, பாயிண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒத்துக்கிறேன். நான் வந்து அவர் முதல் படத்துல பார்த்த மாதிரி தான் இந்த இப்போ வரையும் அதே மாதிரி இருக்காரு. ஒரே மாதிரி இருக்காரு. இப்போ வரையும் மாறவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ஆக்டர் சொல்லுங்க. இல்ல இது இப்போ பிரஸ்ஸுக்காரங்களோட ப்ரெஷர் இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதுக்கு தான் பிரஷர் இல்ல பாரு நீ. இல்ல நான் அதான் கேக்குறேன். இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நல்லா எல்லாமே இருக்கு பாரு. நீ ஒரு ஆக்டரா இருக்க. நீ வந்து உன்கிட்ட எல்லா காசு பணம் எல்லாமே இருக்கு. உன்கிட்ட எல்லாமே லக்ஸரியா இருக்கு. ஓகேவா? நீ வந்து சிம்பிளா இருக்கணும் தான் அவசியமா? நான் சிம்பிளா தான் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே வந்து அவங்களுக்கு கட்டாயம் கிடையாதுல்ல. நான் அப்படிதான் இருக்கணும், நான் அப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நீ அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது யாருக்குமே வந்து நம்ம வந்து ஒரு இது பண்ண முடியாதுல்ல. அது அவங்கவுங்க இஷ்டம். பிடிச்சிருந்தா நம்ம அதை அவங்க ரசிக்க போறோம், பிடிக்கலன்னா நம்ம அவங்கள வந்து தூக்கி போட்டு போறோம், அவ்வளவுதான். இது வந்து தப்பு. இதுல தப்புன்றது வந்து எதுவுமே கிடையாது. இதுல தப்பே வந்து நம்மள வந்து ஹர்ட் பண்ணி எதனா பேசியிருந்தாலோ, இல்ல வந்து மத்தவங்கள வந்துட்டு அபியூஸ் பண்ணி எதனா பேசியிருந்தா, அது கண்டிப்பா அதை வேணா தப்புன்னு சொல்லலாம். நான் வந்துட்டு எனக்கு வந்து இப்படி நடந்திருக்கு, எனக்கு வந்து அவங்க சரி பண்ணல, எனக்கு இவங்க பண்ணல, அவங்க பண்ணல, மத்தவங்களுக்கு சிஸ்டம் குறை சொல்றதோ, இல்ல வந்துட்டு அபியூஸான வார்த்தையில வந்து ரொம்ப எதனா பேசுறதோ, இல்ல அந்த மாதிரி எதனா பண்ணியிருந்தா கண்டிப்பா அது வந்து தப்புன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லலாம். ஒரு சிவிங்கம் போட்டா அது வந்து நம்ம எப்படி தப்புன்னு நம்மளே டிசைட் பண்ணிக்க முடியும். அது வந்து தப்பு, அது ஆட்டிடியூட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. இல்ல அது பிரஸ்ஸுக்காரங்க அவங்க தானே டிசைட் பண்ணி இது பண்ணாங்க. சாரி கேட்க சொன்னாங்க. சாரி கேட்க சொல்லப்பா, இது கேட்க சொல்ல அவனா தோணுதான் கேட்டான். இப்ப என்னன்னா இது வந்து நான் சூர்யா விஜய் சேதுபதின்றதுக்காக சொல்லல. பொதுவாவே வந்து இது வருதுல்ல. இப்போ ஒருத்தர் வந்து இப்ப சாய் அபிநயக்கர் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி அத்தனை படம் கமிட் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு ட்ரோலுமே இருக்கு, அடிக்கிறாங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட, நீ இவ்வளவு படம் இருக்கு அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ஏன் பண்ணக்கூடாதுன்னு எதனா இருக்கா? என்ன தப்பு பண்ணாரு அவரு? வந்து யாருக்குன்னா வந்து எதனா பண்ணாரு, யாருன்னா திட்டினாரா பிடிச்சுன்னு? எதுவுமே பண்ணல. ஆனா வந்து அது ட்ரோல் மட்டும் வந்து இருந்துனே இருக்குல்ல. அது அது ஏன் வந்து நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு ஒரு இதுவாவே போயிட்டு இருக்கு. நீ 2 படம் பண்ணிட்ட பெரிய இதுவாயிலா அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. இந்த இடத்துல 2 படம் இட்டு கொடுத்துட்டா 3வது படம் நீ இட்டு கொடுப்பியா அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு லவ் டுடே இட்டு கொடுத்த அப்புறம் ஏதோ ஃப்ளூக்ல நீ வந்து 100 கோடி கொடுத்துட்ட அப்படின்னு பேசினாங்க. ஏகப்பட்ட பேர் பேசினாங்க. எல்லாருக்குமே தெரியும் டிராகன்லாம் அந்த மாதிரி போவாதுப்பா, அந்த படம்லாம் ஓடாதுப்பான்னு சொன்னவங்க இருக்காங்க. டிராகன் இட்டு கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இப்போ 2 இட்டு பிளஸ் வந்துட்டு கோமாளின்ற ஒரு டைரக்ஷனா வந்து ஒரு படம் பிளாக் பஸ்டர். இன்னொரு இட்டு கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்துட்டு நம்மளால அப்படி ட்ரோல் பண்ண நீ பிரபுதேவா இந்த பாடி லாங்குவேஜ் வருது, பிரபுதேவா பாடி லாங்குவேஜ், தனுஷ் பாடி லாங்குவேஜ் வருது, அந்த பாடி லாங்குவேஜ் வருதுன்னு ட்ரோல் பண்ணாங்க. பிரதீப்லாம் ஏகப்பட்ட ட்ரோல்.
இந்த மாதிரி எல்லாருக்குமே ட்ரோல் இருக்கு. ஆரம்ப கட்டத்துல வந்து அவங்க ஃபேஸ் பண்ண ட்ரோல் எல்லாமே அது இன்க்ளூடிங் அது வந்துட்டு அது யாரா இருந்தாலுமே அது இருக்கும். அது நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே ஆரம்ப கட்டத்துல வந்து ட்ரோல் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. தளபதி விஜய் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஏன் தல அஜித் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆரம்ப கட்டத்துல நான் சொல்றேன், அமராவதி டைம்லலாம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இருக்கும் அது. சூர்யா கூட வந்து அந்த ஆரம்ப கட்டத்துல வந்து நடிக்க வரல சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் பண்ணிரு. சிவகுமாரே இது ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்குமே வரும். தனுஷ்க்கு வந்திருக்கு. தனுஷ்க்குலாம் எக்கச்சக்கமா வந்திருக்குன்னு அவரே நிறைய விஷயத்துல காதல் கொண்டேன் டைம்ல எல்லாம் ஏகப்பட்ட இது வந்திருக்குன்னு சொன்னோம். சிவகார்த்திகேயன் எல்லாம் வந்துட்டு வளரவே கூடாது. நீ டிவில இருந்து வந்துட்ட. நீ எப்படி இவ்வளவு பெரிய ஆள் ஆகலாம்னு சொல்லிட்டு இன்ன வரையும் வந்துட்டு நெகட்டிவா பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. ஹிட்டு கொடுத்தா தடுக்கவே முடியாது. இங்க இண்டஸ்ட்ரியில நிக்கணும்னா வந்து ஹிட் கொடுக்கணும் அவ்வளவுதான். நம்ம சும்மா எவ்வளவு செலவு பண்ணாலும் இண்டஸ்ட்ரியில நிக்கவே முடியாதுல்ல. யார் வேணா செலவு பண்ணலாம். எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கு. அப்பா உங்க அப்பா பெரிய ஆளு அதனால நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்பா பெரிய ஆள்ல எத்தனை பசங்க வந்து அது மாதிரி வந்து ஜெயிச்சிருக்காங்க. பி வாசுவோட பையன் வந்துட்டு பி வாசு ரொம்ப பெரிய டைரக்டர். அவன் பையன் அவர் பையன் சக்தி வந்து பெரிய ஷைன் ஆயிட்டாரா கிடையாது. ஏன் பாக்கியராஜ பையன் சாந்தனு அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே. பாரதிராஜா பையன் வந்துட்டு ஒரு ஒரு இதுவே பண்ண முடியாம போயிடுச்சுல. இளையராஜாக்கே வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா மட்டும் இல்ல, கார்த்திக் ராஜா இருந்தாரு. அப்புறம் வந்து அந்த அவங்க 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 இதுல வந்துட்டு யார் யார் ஷைன் ஆனா யுவன் சங்கர் ராஜாவால மட்டும் தான் ஷைன் ஆக முடிஞ்சது. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து அவங்க பசங்க இருக்காங்க. அவங்க பசங்க வந்துட்டு நம்மளும் சினிமாக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதுல தான் வருவாங்க. எல்லாராலையுமே ஜெயிச்சிட முடியாது. இங்க சினிமான்றது வந்து யாரை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு வந்து ஒரு இருக்கு. எல்லா நம்ம ஆளுங்க அந்த மாதிரி எந்த ஒரு பிளாட்ஃபார்முமே இல்லாம, அதாவது அப்பாலாம் சப்போர்ட் இல்லாம வந்தவங்க சிவகார்த்திகேயன். அப்பா சப்போர்ட்டோட வந்து ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட தனி உழைப்பு. அப்பான்றது வந்துட்டு சப்போர்ட் பண்றதுல பண்ணலனா தான் தப்பு. பண்ணா அதுல என்ன தப்பு இருக்கு? அதை நம்ம ஏன் தப்பா சொல்லணும்? ஏன் நம்ம அப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணா அது நம்ம வந்துட்டு மத்தவங்க தப்பா பேசினா நம்ம அது அது கரெக்டா இருக்காதுல்ல. அப்பானா ஹெல்ப் பண்ணதான் செய்வாங்க. இண்டஸ்ட்ரி அது நிறைய ட்ரோல்ஸ்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்ம தான் வந்து ஃபேன்ஸ்குள்ள அடிச்சுக்கிறோம். நீ வந்து அப்படி பண்ற, நீ நாங்க நாங்க இப்படி வந்துட்டோம், நீங்க அப்படி வந்துட்டீங்க, நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு என்ன வேணா வந்து அடிச்சுட்டு போடுறாங்க. அது அதான் ஆக்சுவலா வந்து அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட்னு சொல்லலாம். அவங்க எண்ட் ஆஃப் த டே அவங்க நல்ல சேலரி வாங்குறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல லக்ஸுரியான லைஃப் வாழ்றாங்க. அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ ட்வீட்லாம் போடுறாரு. ஆளை மட்டும் காணோம். வருவாரு. சவுண்டா இருக்கு அவரு இருக்கிறதுல என்ன வருவாரு. 10 நிமிஷத்துல ப்ரோ ஜாயின் சுகுமார் ப்ரோ பண்றேன்னாரு. ஒரு 10 கொஸ்டின் நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கு. மெசேஜ் பண்ணி. சொல்லுங்க ப்ரோ. நான் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஸ்பேஸ் வந்தேன். ட்வீட் போட்டிருந்தீங்க இது கருப்பு வந்து தீபாவளிக்கு வராதுன்னு. அது என்ன மேட்ரு கொஞ்சம் சொல்ல முடியுமா? தீபாவளிக்கு வராதுன்னா ஒரு நிமிஷம் பேசிட்டோம். சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இல்ல இல்ல நான் இப்பதான் வந்தேன்னா தெரியல. கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ஒர்க் பெண்டிங் இருக்கு, அதனால வந்து வராது அப்படின்னு. நம்ம என்ன நம்ம டிசிஷன் பண்றதுல என்ன இருக்கு நீ சொல்லு பார்க்கலாம். நானா ப்ரொடியூசர், நானா காசு போடுறேன். அவங்க டிசைட் பண்ணி தீபாவளிக்கு வந்தா சந்தோஷம் தான் போடுவேன். எல்லாரும் போய் பார்க்க தானே போடுவோம். இப்போ எனக்கு வந்து தீபாவளிக்கு வந்தா நான் என்ன வந்துட்டு நான் படம் பார்க்க மாட்டேன்னு சொல்லவா போறேன். வந்தா சந்தோஷம். கண்டிப்பா வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம் வந்தா, ஃபெஸ்டிவல் டைம்ல சூர்யா படம் வந்தா அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். வந்து ஒரு சினிமா ஃபேனா எனக்கு வந்து எனக்கு ட்விட்டர்ல வந்துட்டு எனக்கு எனக்குமே வந்துட்டு அது ஒரு ஒரு பல விதத்துல வந்து எனக்கு இதுவா இருக்கும்ல. ஒரு இன்ஃபுளுசரா எனக்கு வந்து அது அவர் படம் வந்ததுன்னா வந்து அது எனக்குமே ஒரு பெனிஃபிட் தான். எல்லா விதத்துலயுமே சொல்றேன். இங்க வரக்கூடாதுன்னு நான் எதுவுமே தப்பா எதுவுமே போட்டுருல. வர்றதுக்கான சான்சஸ் வந்து எனக்கு தெரியல. நான் ஏன்னா இப்பதான் அது வந்து இது இருந்தது. ஆக்சுவலா ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. ஒர்க் பெண்டிங்ல இருக்கிறனால மேபி டிலே ஆகலாம். அப்படி டிலே ஆனா ஏன் அடுத்த மாசங்கள் டேட் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அவங்க அவங்க ஃபெஸ்டிவலுக்கு தான் வரணுன்ற ஒரு டிசிஷன்ல இருக்காங்க. இதுதான் ரீசன், வேற எதுவுமே கிடையாது. ஓகே ப்ரோ, கிளாரிஃபை பண்ணிக்க தான் கேட்டேன்.
சூர்யா 46 வந்து ஃபர்ஸ்ட் மாருதி ஓனரோட கதைன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ டிவிஎஸ் ஓனரோட கதைன்னு சொல்றாங்க. எதுக்கு அதை சுத்தி மட்டும் இவ்வளோ அது ஒரு பயோபிக் மாதிரியே கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கன்ஃபார்ம் பண்ணவும் மாட்டாங்க அவங்க. இப்ப டைரக்டரே அது ஃபேமிலி படம்னு சொன்னாரே ஒரு இன்டர்வியூல. இல்ல அது என்னன்றது எனக்கு தெரியும், பட் அது எதுவுமே ரிவீல் பண்ணல. அவங்கள நம்மளுமே எதுக்கு சொல்லணும்? சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், அது இதுதான் அதுதான் அப்படின்ட்டு. வரும்போது பார்க்க போறீங்க. அவருக்கு அதுக்கப்புறம் இருக்கிற லைன் அப்லாம் சூப்பரா இருக்கு சூர்யாக்கு. இப்போ இருக்கிற அந்த பாலாஜி ஆர்ஜே பாலாஜி படம், அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்கட்டோட படம், அதுக்கப்புறமா வந்துட்டு அவருக்கு இருக்கிற இன்னும் ஒரு 2-3 படத்தோட லைன் அப்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ப்ரோ அப்புறம் இன்னொன்னு, இப்போ ஒருவேளை போஸ்ட்பாண்ட் ஆகுதுன்னாலோ இல்ல அதே டேட்ல வருதுனாலோ கண்டிப்பா அது இந்த மாசம் ஒரு பர்த்டேக்கு ஒரு டீசர்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. டீசர்ல யாரும் ரிலீஸ் டேட் சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி, எனக்கு தெரிஞ்சு. 3 மாசம் இருக்கு தீபாவளிக்கு. எனக்கு தெரியல அது டீசர் வரும் அப்படின்னு எப்படி எனக்கு அது கன்ஃபார்மா எனக்கு சொல்றீங்க அப்படின்னு தெரியல. இல்ல ப்ரோ, சாய் ஒரு இதுல சொல்லி இருந்தாரு இந்த மாசம் டீசர் வருதுன்னு. தீபாவளிக்கு படம் ப்ரோ நீங்க வச்சுங்க, ஒரு அசம்ஷனுக்கு வச்சுங்க, தீபாவளிக்கு படம்னு வச்சுங்க. டீசர் இந்த மாசம் வந்ததுன்னா 3 மாசம் முன்னாடியா எந்த படத்துக்கு டீசர் விட்டுருக்காங்க? இல்ல ப்ரோ, நிறைய படத்துக்கு விட்டுருக்காங்களா அந்த மாதிரி? கேப்டன் மில்லர், கங்குவா, நிறைய படத்துக்கு விட்டுருக்காங்க. 6 மாசத்துக்கு முன்னாடியே கூட விட்டுருக்காங்க கிளிம்ஸ் விடலாம். இப்ப இது எடுத்துக்காங்க, தளபதி படம் அடுத்து வர்றதுல கிளிம்ஸ் மாதிரி தான். கிளிம்ஸ் தான் நான் சொல்றேன். கிளிம்ஸ் வேற, டீசர் வேற விஷயமே இருக்குல்லங்க. கிளிம்ஸ்ன்றது வேற, டீசர்ன்றது வேற, ட்ரைலர்ன்றது வேற. எதிர்பார்க்குறது மொத்தத்துல ஒரு வீடியோ ஃபுட்டேஜா அவங்க வீடியோ ஃபுட்டேஜ் வரும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, வீடியோ ஃபுட்டேஜ் வரும் தான் சொல்லிட்டு இருக்கேன். கிளிம்ஸ் வரும், அது டீசரா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா டீசர்ல ஓரளவுக்கு கதை தெரியுற மாதிரி தானே, வந்து ஒரு லைட்டா வந்து ஒரு ஹை லெவல் கதை மாதிரி வரும்ல. ஓகே ஓகே. இது பிரகாஷ் ப்ரோ ஒரு வாக்கு அந்த மாதிரியே ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வந்துடும் போல. பிரகாஷ்னா இப்பதான் வந்திருக்காரு. அவருக்கு மைக் ஆன் பண்ண முடியுமான்னு தெரியல. அவர் பண்ணிட்டோனே வருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல 100% போடுறாரு. வந்துட்டாரு, ஜாயின் பண்ணிட்டாரு. கேக்குது போல. வந்துட்டாரு. ஓகே பர்னி கேக்குதா? மைக்கு எடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட் ஆன் ஆகிறது கஷ்டப்படும்ல, அதுதான். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன விசேஷம்? என்ன பேசுனீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல ப்ரோ, சிம்பிள் 2-3 விஷயம் தான். ஒண்ணு, கருப்பு வந்து நான் தீபாவளிக்கு வராதுன்னு போட்டிருந்தேன், அதை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஏன் என்னாச்சு? எப்போ வருது? ஃபெஸ்டிவலுக்கு வரும். தீபாவளிக்கு வரலாம், அடுத்த ஃபெஸ்டிவலுக்கு வரும், அவ்வளவுதான். ஊருக்கு ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரி ப்ரோ சுகுமார் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆயுத பூஜைக்கு வாய்ப்பு இல்லையா? அதுக்கு முன்னாடியே வருதுல்ல. இல்ல தீபாவளி அதுக்கு முன்னாடி வருது. இப்போதைக்கு ஆயுத பூஜை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இட்லி கடை தான். இட்லி கடை கன்ஃபார்மா ப்ரோ? ஷூரா வரும் 100%. ஓகே. இல்ல ப்ரோ, எப்பவும் போல இவங்க பிப்ரவரியிலே பண்ணிடுவாங்க அதுதான் நினைக்கிறேன். யாரு? கருப்பு தான். எப்பவும் ஃபெஸ்டிவல் டேஸ் தான் சொல்றாங்க 2 வருஷமா. ஈட்டிக்கும் அதான் சொன்னாங்க, கடைசியில பிப்ரவரியில ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் கடைசி 2 படம் இப்போ கங்குவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்குவா தான் தள்ளி போச்சு. மற்றபடி இது ரெட்ரோ பார்த்தீங்கன்னா May 1 சம்மர் லீவ் நாள் இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. May 1 வேற படம் எதுவும் வரல ப்ரோ. இல்ல தீபாவளிக்கு பெரிய படங்கள் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலையா? பெரிய தனுஷ் படம் வந்து இங்க வந்து பைசன் இருக்கு ப்ரோ. அக்டோபர் 1 டியூட் வருதுல. டியூடு இல்லைங்க, இதெல்லாம் பெரிய படங்கள் கிடையாது. இதே மாதிரி சூர்யா படம் கருப்புன்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்றாங்க. ட்ரீம் மாதிரி தயாரிப்பு, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்.
டீசர் ஏதோ ஒரு பயங்கரமான ஹைப் கிரியேட் பண்ணுது அப்படின்னா அவங்க தீபாவளி ரிலீஸ்னு போட்டாங்க அப்படின்னா இந்த 3 படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. பைசனு, டியூடு, இன்னொரு படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக அந்த லெஜெண்ட் படம் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா இதுல 2 பேக் அவுட் ஆயிரும். சூர்யா படமும் இன்னொரு பெரிய படம் மட்டும் ரிலீஸ் ஆகும். அநேகமா பைசன் மட்டும் ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். அது பெரிய படம் லிஸ்ட்ல கூட சேராது. இருந்தாலும் அது ஒரு நோட்டட் ஃபிலிம்ஸ், மாரி செல்வராஜ் டைரக்ஷனால ஒரு பிராண்டுங்கிறனால கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். மற்றபடி டியூடு வந்து ரிலீஸ் ஆகுமாங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ கருப்பு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா டியூட் ரிலீஸ் பண்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஏற்கனவே எல்ஐகேன்னு ஒரு படம் வந்து செப்டம்பர் ரிலீஸ் பண்றாங்க. அடுத்த 30 நாள்ல இன்னொரு படங்கிறத தாண்டி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து தெலுங்குலையும் இப்போ சூர்யா படத்தை அந்த படத்தை அவங்க தான் அநேகமாக வாங்குவாங்க. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை கருப்பை. அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் என்னன்னா கருப்பு அவங்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். ப்ரோ சுகுமார் ப்ரோ சொல்றதால சொல்றேன். இப்ப தீபாவளி இல்லன்ட்டார்ல, அதனால கேக்குறேன். வேற எந்த ஃபெஸ்டிவலும் இல்லையே. சரி பார்ப்போம். அவங்க என்ன அவங்க ஃபெஸ்டிவல் டேட் தான் ரிலீஸ் பண்ணுவேன்னாங்க. இப்போ ரெட்ரோல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு லீவ் நாளில் ரிலீஸ் பண்ற பெனிஃபிட் அவங்க பார்த்துருப்பாங்க. நம்ம இத்தனை வருஷமா லீவ் நாளில் ரிலீஸ் பண்ணல, ஒரு லீவ் நாளில் ரிலீஸ் பண்றனாலையும் ஒரு சாங்ஸ்லாம் பயங்கரமாக ஓப்பனிங் எப்படி இருக்கு, சூர்யாவோட மற்ற ஓப்பனிங்க்கும் இந்த ஓப்பனிங்க்கும் எப்படி வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துருப்பாங்கல்ல. அதனால கண்டிப்பா ஃபெஸ்டிவல் டேட் தான் லாக் பண்ணுவாங்க. பெரும்பாலான சர்க்கிள் ஆயுத பூஜை அல்லது தீபாவளி சொல்லிட்டு இருக்காங்க. படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, வேற டேட் அவங்களுக்கு இல்ல. ஏன்னா தெலுங்குல வந்து தீபாவளிக்கு ஒரே ஒரு படம் தான் லாக் பண்ணிருக்காங்க, வேற எந்த படமும் லாக் பண்ணல. தகவல் வச்சு ரொம்ப கஷ்டம். இல்ல ஓகே புரியுது எனக்கு. என்ன பாப்போம், வெயிட் பண்ணுவோம். ப்ரோ வந்து ப்ராபபிலிட்டி கம்மின்னு தான் சொன்னாரு, ரிலீஸே ஆகாதுன்னு சொல்லி. இல்ல எனக்கும் தெரியல, நான் இப்ப அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது படத்தையே நமக்கு இது பண்றோம். பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்னும் 4 இருக்குல்ல நமக்கு. அவங்க ஜூலை 23 எப்படியும் சூர்யா பர்த்டேவா, 23க்கு பர்த்டே அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல. இன்னும் அதுவே நாள் கம்மி தானே இருக்கு, இன்னும் 18 நாள் தானே இருக்கு. இந்த 2 வாரம் 3 நாள்ல தெரிஞ்சிடும், பார்ப்போம். வேற என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? வேற எல்லாம் படம் பார்த்தீங்களா? யாரும் ஸ்பெஷல் கோபாலேஷன் வந்து சொல்லட்டும், அவருக்கு ரொம்ப நேரம் கை தூக்கி சொல்லிருங்க. ப்ரோ இது ஆஃப் த டாபிக் தான். இங்க உங்களுக்கு ஆர்ஜே ஷா தெரியுங்க? உங்களுக்கு இல்ல சுமார் ப்ரோ யாராச்சும் தெரியும், சொல்லுங்க. இல்ல இன்கேஸ் கான்டாக்ட் இருந்தா ஒரு நோடு கன்வே பண்ணுங்க. இப்ப இந்த ஒரு பொண்ணு இஷ்யூ வந்துச்சு இல்லைங்க, அஸ்வினில, அது அவினாஷில இந்த பொண்ணு ரித்தன்யா. அவர் வந்து 2 வீடியோ போட்ட, 2லயுமே வந்து ஒரு விஷயத்த ஸ்டீரியோடைப் பண்ணி பேசிட்டு இருக்காரு. என்னன்னா இங்க எல்லாருமே டவுரி வாங்குறாங்க இந்த சைடு அப்படின்ட்டு. அது வந்து ஒரு சில கேஸ்ல வந்து நடக்குதே இல்லையே, எல்லாருமே இங்க அப்படி கிடையாது. இங்க பொண்ணு கிடைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குங்க எல்லாம். இதுல டவுரி வாங்குறாங்க இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் சைடுலாம் அப்படின்னு ஒரு 2 வீடியோ அதே மாதிரிதான் பேசி வச்சிருக்காரு. அதனாலதான் 2 விஷயம் சொல்லிடுறேன் இதுல. நீங்க எப்படி எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, நான் சொல்லிடுறேன். சில யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, நீங்க என்னதான் விஷயமா இருந்தாலும் அதை அப்படியே கண்டென்ட்டா மாத்த மட்டும் தான் பார்ப்பாங்க, வேற வழியே கிடையாது. அதுல நான் அவர் எனக்கு நண்பர் தான், ஆர்ஜே சாங்கிற நண்பர் தான், ட்விட்டர்ல மியூச்சுவல் ஃபாலோவர் தான், நிறைய தடவை பேசியிருக்கோம் தான், ஓகேங்களா. ஆனாலும் எனக்கு அவரோட யூடியூப் வீடியோஸ்ல கொஞ்சம் கூட எனக்கு உடன்பாடே என்னைக்குமே இருந்தே கிடையாது. ஏன்னா அவர் எப்பவுமே எல்லாத்தையும் கண்டென்ட்டா மட்டும் தான் பார்ப்பாரு. ஒரு விஷயம் நினைச்சுன்னா அது எப்படி அது பூதாகரமா ஆக்குறதுன்னு சொல்லி இப்ப எப்படி மதன் கௌரியோட ஸ்டைல் இதெல்லாம். மதன் கௌரி அதனாலே ஃபேமஸ் ஆனாரு, அந்த ஸ்டைல்ல இருக்கிறவர் தான். அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கணும் அவசியமே இல்லை. 2வது எல்லா சைடுமே நீங்க கொங்கு பெல்ட் மட்டும் லாக் பண்ண வேணாம், எல்லா சைடும் டவுரி வாங்க தான் செய்யறாங்க. அவர் சொல்றது உண்மையும் தானே. டவுரி வாங்குறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு 100ல ஒரு ஆள் இருக்கலாம். இப்ப நான் பெருமைக்குலாம் சொல்லலாம் விரும்பல, இது பெருமை தற்பெருமை சுயதம்பத்தன் தான். இருந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆயிடுச்சு, நான் 1 ரூபா கூட வாங்கினதில்லை, ஓகேங்களா. இப்போ இன்ன வரைக்கும் வாங்கினதில்லை, வாங்குறது இல்லை, வாங்கல, கேட்கல. வீட்டுல எங்க அப்பாவும் அதை விரும்பாதவர். ஏதாவது 100ல ஒரு ஆள் 2 ஆள் இருக்கலாமே தவிர எல்லாரும் இது பண்ணுவாங்களான்னு தெரியல. இத்தனைக்கு எனக்கு வயசு கல்யாணம் பண்ணும் வயசு கம்மி தான், வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறதுக்காக இந்த சந்தானம் படத்தை சொல்ற மாதிரி எதுவும் கை கால் எதுவும் ஊனம் இல்லையே, அது எந்த பிரச்சனையும் இல்லையாங்கிற அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் எங்க அப்பா வந்து இல்ல, அது என்னன்னா ஒவ்வொருத்தவங்க பேரண்ட்ஸை பொறுத்துதான் இது. என்னைக்குமே மாப்பிள்ளைகள் முடிவு பண்றது கிடையாது, அதை மட்டும் சொல்றேன் கேளுங்களேன். மாப்பிள்ளைகளோ இல்ல வந்து யாருமே வந்து வாண்டடா வேணான்னு சொல்ல போறது கிடையாது, இல்ல வேணும்னு சொல்ல போறது கிடையாது. பேரண்ட்ஸோட இதுதான் அதுல எல்லாமே நிர்வகிக்குது. சொந்த பந்தத்தோட நிர்பந்தமும் சேர்ந்து இருக்கு. கௌரவம் ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இந்த சைடு என்ன இந்த சைடு எப்படின்னா மதத்தை எப்படின்னு தெரியலீங்க. இங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ண போறோம்னா இப்போ பொண்ணுக்கு ஒரு தாலி இல்ல கூட ஒரு அடிஷ்னலா ஒரு ஜுவல் வந்து நாங்க மாப்பிள்ளை சைட்டுக்கு போடுவோம். அதே மாதிரி பொண்ணு சைடு அவங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை போடுறாங்களே ஒழிய இங்க யாருமே டிமாண்ட் பண்ணி வாங்குறது கிடையாது. இங்க டவுரிங்கிற 90% யாரும் வாங்குறது கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப பெரிய இடத்துல நடக்குதாங்கிறது நம்மளுக்கு தெரியலைங்க. இங்க பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் தான் இப்போ இருக்கிற பசங்களுக்கு எல்லாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு 50 பசங்க கல்யாணம் சும்மா சுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில கரெக்ட். நான் அதை வந்து
அதுல ஒரு விஷயம் ஆட் பண்ண விரும்புறேன். நீங்க சொல்ற மாதிரி நானும் இந்த ஏரியால தான் இருக்கேன். நான் சேலம் இருக்கேன். ஆக்சுவலி நான் ஈரோடு டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நல்லாவே தெரியும். நான் கேள்விப்பட்டவரைக்கும் இப்ப என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி அவரு பிரசாந்த் ப்ரோ இதுல சொல்லிட்டு இருந்தார் இல்லையா வீடியோல, இந்த மாதிரி தோட்டம் துறவு வச்சிருக்கணும் பத்தி. ஆக்சுவலி இப்ப ரிவர்ஸா இருக்கிற மாதிரி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். இந்த சென்ஸ் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுல சப்போஸ் அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொத்து பிரிச்சுட்டாங்களா, அப்புறம் அவங்களுக்கு வந்து தோட்டம் துறவு இருக்கா அப்படி கேட்டுதான் நீங்க சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கிறது தான் கஷ்டமா இருக்கிற மாதிரிதான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அதுதான் இப்ப நீங்க சூழ்நிலையா இருக்கு பெரும்பாலும். அந்த மாதிரிதான் இருக்குன்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். ஆமா ப்ரோ, அது கரெக்ட் தாங்க. இந்த மாதிரிதான் இங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ப்ரோ நிஜமாவே இப்ப பொண்ணுன்னு கிடைச்சா போதும் தான் 70% ஆப்ல இது போயிட்டு இருக்காங்க. ஆமா ப்ரோ, அந்த இல்லைங்க பிரதர், இதெல்லாம் ஓகே தான். இல்ல பொண்ணுன்னு கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா எப்ப இந்த வார்த்தை வரும்னு சொல்றீங்க இல்லைங்களேன், அது வந்து 29 தாண்டும் போது தான் வரும் அந்த வார்த்தையெல்லாம். அது வரைக்கும் பெற்றோர்கள் வந்து ஏமா என் பையனை நான் வந்து டிகிரி படிக்க வச்சுட்டேன், என் பையன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், என் பையன் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான், என் பையன் ஃபைனான்ஸ் பண்ணுறான், என் பையனுக்கு 2 கார் இருக்கு, நாங்கள் வந்து வீடு வச்சிருக்கிறோம், தோப்பு வச்சிருக்கிறோம், காடு வச்சிருக்கிறோம், இவ்வளவும் வச்சிருக்கிறோம், இவ்வளவு வச்சுட்டு நாங்கள் ஏன் சும்மா கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 25லேருந்து 30 வயசு வரைக்கும் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அந்த 29 தாண்டி வயசு எத்தனைங்க மாப்பிள்ளைக்கு 30 அப்படிங்கும்போது மட்டும்தான் அந்த அதை குறைச்சி கட்ட கிடைச்சா 32 33 34ங்கிற ஸ்டேஜில் தான் உங்களுக்கு வந்து பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னு வராங்களே தவிர, மற்றபடி பொதுவாகவே இருக்க பொது புத்தி எப்படி அப்படின்னா 25 வயசுல இப்போ பையனுக்கு வந்து பொண்ணு தேடுறாங்க அப்படின்னா 25 வயசுல வந்து அவங்க வந்து என்னெல்லாம் பையனுக்கு செலவு பண்ணணும், என்னெல்லாம் சொத்து இருக்கோ சொத்துக்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். கேட்கறது செய்யும். 90% கேட்கறது செய்யும். யாருக்கு 10% தான் வந்து நீங்க வந்து இதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லாம எல்லாமே இருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி பொதுவா வந்து பொண்ணு கிடைச்சா மட்டும் போதுங்கிறது 30 வயசுக்கு மேலதான். நான் எத்தனையோ பேர்த்த பார்த்திருக்கேன், ரியல் லைஃப்ல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்கனால சொல்றேன். 30 வயசுக்கு மேலதான் நீ சொல்றதெல்லாம் படிச்சவன் செட்டில் ஆனவன் சொத்து இருக்கிறவன் பண்ணுவான், ஓகே. பட் இல்லாதவங்க தான் நீங்க ஜாஸ்தி. இல்லாதவங்களுக்கு இங்க பொண்ணே கிடைக்கிறது இல்லையே. அதுதான் நீங்க ஒன்னே நான் வந்து இங்க வந்து 2 விஷயம் மட்டும் இதுல இருக்கு. அப்படி டாபிக்கே டோட்டலா சினிமா டாபிக்ல டோட்டலா இதுல மாறும். இருந்தாலும் சரி பேசிட்டவங்கனால சொல்றேன். பெரும்பாலும் இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து பெருகிருச்சு, ஓகேங்களா. லவ் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லாருமே பண்றாங்கன்னு வச்சுங்களேன். அதனால வந்து பொண்ணு கிடைக்காம இருக்கிற லவ், அதாவது என்ன மாதிரி ஆட்களுக்கு, அதாவது என்ன மாதிரி லவ் பண்ண துப்பு இல்லாம இருக்கான் பார்த்தீங்களா, என்ன மாதிரி ஆட்களுக்கு பொண்ணு கிடைக்காத ரொம்ப கஷ்டம். லவ் பண்ணவே திறமை இல்லாம, லவ் பண்ண பேச்சுவார்த்தை இல்லாம, அதாவது எப்படி சொல்றது, பேச்சு திறமை இல்லாம, கற்பனை தெரியாம, அதுக்குன்னு ஒரு செலவு பண்ண தெரியாம, இதுக்கெல்லாம் செலவு பண்ணணுமான்னு யோசிச்சு சோம்பேறித்தனப்படுறேன். இவங்கெல்லாம் பொண்ணு கிடைக்க கஷ்டமா இருக்கு. அதுதான் இங்க வந்து இன்னும் கொஞ்சம் நிலைமையை மோசமாக்குது. வசதிங்கிறத தாண்டி துப்புலங்கிறதான் உண்மை. அப்படி வளர்ப்பு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. இப்ப நீங்க இப்ப மத்த ஏரியாலாம் நீங்க சொல்ற மாதிரி வீடு இருந்தா போதும், பையன் வேலைக்கு போனா போதும், பொண்ணு கிடைச்சிருக்க மாதிரி இருக்குங்க. இங்க எப்படின்னா வீடு இருக்கணும், தோட்டம் இருக்கணும், பிளஸ் ஏதாவது காம்ப்ளெக்ஸ் வாடகை வரணும். ஆமா, அப்படி இருக்கணும் ப்ரோ. அப்படி இருந்தாதான் வந்து நீங்க சொல்ற மாதிரி எதிர்பார்க்கிற இடம் கிடைக்கும். 30 வயசுக்குள்ளார நீங்க சொன்ன மாதிரி லோன் இருக்க கூடாது, வீடு இருக்கணும், தோட்டம் இருக்கணும், அப்படிதான் இந்த ஏரியா இங்க வந்து ஒரு வீடு மட்டும் இருந்தாலும் பொண்ணே கிடைக்காது. அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப நிலைமை. நம்ம ஏரியா சொல்றேன். திருச்சி பொறுத்த வரைக்கும் எப்படி மாப்பிள்ளை சொல்றீங்களேன், திருச்சியை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை ஒரு 25,000 இல்ல 25,000 மேல சம்பளம், 25,000 மேல சம்பளம், கடன் இல்லாம இருக்கணும். இப்படி இருந்தாலே உங்களுக்கு பொண்ணுங்கிறது ஓரளவுக்கு 50% கிடைச்சிரும். அதுல சொந்த வீடா இருந்தா 70% கிடைச்சிரும். அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் இல்ல, கூட பிறந்தவங்க இல்ல, சொந்த வீடு இருக்கு, வேலை 25,000 மேல சம்பளம், அப்படின்னா 90% பொண்ணு கிடைச்சிரும். ஓகேங்களா. இல்ல அப்படி நீங்க சொல்றது நீங்க எனக்கு தெரிஞ்ச நானுமே புதுக்கோட்டை இல்ல, என் ஒய்ஃப் வந்து புதுக்கோட்டை தாங்க. நானுமே பூர்வீகெல்லாம் அந்த சைடு தான், ஓகேங்களா. அதனால அங்க இருக்கிற சிச்சுவேஷன் வச்சு நான் சொல்றேன். புதுக்கோட்டைக்கு திருச்சி பெரிய வித்தியாசம் இல்லையா. அந்த லிங்க்லயுமே நீங்க சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் அப்படி இருக்காங்க. இன்னைக்கு சூழ்நிலைக்கு அவங்களோட எதிர்பார்ப்புமே வேற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி புதுக்கோட்டை திருச்சியில வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அல்லது சிங்கப்பூர், மலேசியா அல்லது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. அவங்களோட எதிர்பார்ப்பும் வேற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு இது வந்து மேபி ஒரு 7-8 இயர்ஸ் முன்னாடி அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி 25 இயர்ஸ் 25,000 சார்ஜ், எந்த ஒரு கடனும் இல்ல, ஓரளவுக்கு சொந்த வீடா இருக்குன்ற மாதிரி கட்டுறதே எனக்கு கம்மியாயிட்டு வர மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு.
ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. ரொம்ப எப்படி ஏஐ வந்து ஃபாஸ்டா அந்த மாதிரி இந்த ட்ரெண்ட் க்ரோ அப் ஆயிட்டு எப்பா யாரு இது? நான் யார் நான் நான் தான் ஸ்பீக்கர்ல நான் சவுண்ட்? நான் தான் மியூட் பண்ணேன். யாரு? மியூட் பண்ணது நல்லதுதான், மியூட் பண்ணது நல்லதுதான். கிட்டத்தட்ட அவங்க ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் பயங்கர சவுண்ட், அதுவும் வித்தியாசமான இதெல்லாம் வந்துச்சு. ரைட் போயிட்டு போகுது. கிட்டத்தட்ட இப்போ எப்படி டாபிக் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, லலிதா ஜுவல்லரி வழங்கும் கல்யாண மாலை இணைந்து வழங்குவோர் tamilmatrimony.com அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு டாபிக் போயிட்டு இருக்கு. என்னவோ போங்க. ஓகே அன்மியூட் பண்ணியிருக்கேன் பாப்போம். இன்னைக்கு பறந்து உங்களது இல்லன்னு தெரியுமா வீரன்? யாரோ ப்ரொஃபஸர்னு வந்தாரு, அவங்க இது வந்துச்சு. கேக்குதா ப்ரோ பிரகாஷ்? கேக்குது சொல்லுங்க. பறந்து படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு நெகட்டிவ் இல்லாம நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு படம், கொஞ்சம் லென்த்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஆனா ஒரு மலையாள படம் எப்படி நல்லா எந்த மாதிரி இருக்குமோ, மலையாள படத்தை எவ்வளவோ கொண்டாடுறோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நிறைய டைலாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் நம்ம பசங்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. நல்ல நம்ம அப்பா நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் எங்கள் அப்பா செருப்பு கழட்டி அடிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாப்புல. ஸோ அதெல்லாம் வீட்டில் ரெகுலராக நான் சொல்கிற ஒரு டைலாக் தான் பசங்கள்கிட்ட. இந்த மாதிரிலாம் பண்ணால் எங்கள் அப்பா இப்படி தான்டா பண்ணுவார் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லென்த்தாக கடைசியிலலாம் ரொம்ப இழுத்துக்கிட்டே போன மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுருந்துருக்கலாம். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். சரி ரைட் ஓகே. எனக்கும் படம் ரொம்ப பிடிச்சிருச்சு நேற்று. அடுத்து வந்து இன்னொரு ஒரு டாபிக் மட்டும் இருக்கு. எப்படின்னா வந்து இன்னைக்கு நிறைய பேர் ட்விட்டர்ல பார்த்தேன், அதோட கமெண்ட்டும் பண்ணியிருக்காரு எம்எஸ்ங்கிறவர். இந்த நார்த்தில் வந்து சாய் பல்லவி சீதாவா நடிக்கிறதுக்கு வந்து கலாச்சிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை பத்தி கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் சுகுமார ப்ரோ தான் கேட்கணும் அதை பத்தி. சுகுமார ப்ரோ இருக்கீங்களா? ஏன் ப்ரோ அவங்க பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பேசினதாலையா? ஆமா, அது ஒரு காரணம். பிளஸ் வந்து இன்னொரு வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ட்ரோல் பண்ற மாதிரி பண்றாங்க. எப்படின்னா வந்து ராவணனோட ஒய்ஃபா வந்து கார்த்திக் அகர்வால் நடிக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அவரு ஏன் சாய் பல்லவி அழகின்னு நினைச்சுக்கிட்டு அவர் போகணும் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதை பத்தி நிறைய டாபிக் இருக்கு. பட் சுகுமார் ப்ரோட் வந்து ஆரம்பிச்சு சுகுமார் ப்ரோ சொன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிறக்காக கேட்கறேன். சுகுமார் ப்ரோ சொல்லுங்க, அப்புறம் மாவீரன் சொல்லுங்க, அப்புறமேட்டு பரணி. ஏன்னா சாய் பல்லவியோட ரொம்ப ஃபேவரட் அவர், பரணிக்கும் சுகனுக்கும். அவங்களாம் அதை பத்தி கேட்போம். அவங்களுடைய கண்டனங்கள்லாம் எப்படி தெரிவிக்கிறாங்க, எந்த மாதிரி தெரிவிக்கிறாங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க ப்ரோ. இவர் ஒருத்தர் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்பாரு. சரி சுகுமார் ப்ரோ, நடந்த சம்பவத்தை எங்க ஸ்பேஸ்ல சொல்லிட்டீங்களா? நான் ஸ்டார்டிங்ல இல்லையே. என்ன நடந்த சம்பவம்? இன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்லிட்டீங்களா இல்ல நான் இல்லையே? நான் எதுவும் மிஸ் பண்ணிருக்கேனா? இல்ல ப்ரோ, சொல்லல ப்ரோ. நீங்க நானே கடுப்பா பார்த்துன்னு இருக்கேன். சரி ரைட், நம்ம ஸ்பேஸ் முடிச்சுட்டு நம்ம அதை பத்தி பேசுவோம். சரி இதை பத்தி சொல்லுங்க, சாய் பல்லவி பத்தி சொல்லுங்க வாங்க. எதை பத்தி? இல்ல ஒன்னே ஒரு விஷயம், நான் உங்கள்ட்ட எதையுமே இப்ப கேட்கல. அப்படி எதுவும் கேட்ட மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மறந்து. வாய்ஸ் லோவா இருக்கு ப்ரோ உங்களுது, அதனாலதான் கேட்கறேன். எனக்கு லோவா இருக்கு. அவரோட வாய்ஸ் தான் ப்ரோ. என்ன எதை பத்தின்னு சொல்லுங்க பரணி, சொல்லு பரணி. இல்ல நான் கேட்டதே மறந்துருங்க. பரணி நீங்க சொல்லுங்க. இல்ல நான் லாஸ்டா சொல்றேன், மத்தவங்க சொல்லு. மாவீரன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட். நான் ஆரம்பிக்கிறேன், சொல்லுங்க. இல்லண்ணா, இந்த ராமாயணத்துல சாய் பல்லவியும் வந்து காஜலையும் வச்சு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குல்ல டிஎல்ல, அத பத்தி உங்க கருத்து என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு எந்த கருத்தும் இல்லப்பா அதை பத்தி. எனக்கு ராமாயணத்துக்கும் எனக்கும் வந்து ரொம்ப தூரம், அதனால அதை பத்தி பேச விரும்பல. சரி ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்களுக்கு அது ஆக்சுவலா ராமரே சொன்னாதான் நல்லா இருக்கும். சரி மாவீரன் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதுதான் சொன்னேனே, ராமரை ஃபர்ஸ்ட் சொல்ல வைங்க. யாரு? பிரகாஷ் ப்ரோவா? என்ன அவர் தானப்பா. அவர் கடைசியா சொல்லிட்டு ஒன்னும் பிரச்சனை. மாவீரன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. என்ன கான்ட்ரவர்சி? எனக்கு பெருசா தெரியாது. இப்ப நீங்க சொன்னதாலதான் தெரியும். ஒருவேளை அந்த காரணத்துக்காக
அந்த பிஜேபி அந்த மேட்டர்னா கண்டிப்பா அவங்க அந்த படத்துல நடிச்சுதான் ஐ சப்போர்ட் சாய் பல்லவி தான் சொல்லுவேன். பட் எனக்கு இந்த படத்துலயே ஒரு மிக்சட் ஒப்பீனியன் தான் இருந்துச்சு. அந்த ஆரம்பத்துல அந்த கிளிம்ஸ் வந்த அன்னைக்கு எனக்கு பெருசா கிளிம்ஸ் இம்பாக்டா இல்லை. அண்ட் அவங்க ஹிஸ்டரி ட்ரூத் அப்படின்லாம் போட்டது எனக்கு உடன்பாடு இல்லை. அன்னைக்கு முதல்ல அது என் கண்ணில் பட்டதே அதுதான். ஸோ இது வந்து இப்ப கல்கி எனக்கு மாதிரி படத்து மேலே எந்த உடன்பாடுமே இல்லை. ரிசல்ட் வந்து கல்கி மாதிரி போதுன்ற மாதிரி தான் வரப்போதா தோணுது. ஆதி புருஷ் மாதிரி வரப்போதான்னு தெரியல. எனக்கு கல்கி மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். இவங்க ஆதி புருஷ் மாதிரி ஒண்ணு விலையில கட்டாம இருந்தா சரி. மற்றபடி சாய் பல்லவி இந்த அழகை பத்தி பேசுறதுலாம் ரொம்ப தப்பு. அந்த பிஜேபி கூட ஒரு பக்கம் விட்டுருங்க. காஜல் மாதிரி ஒருத்தி இருக்கும்போது ராவணன் எதுக்கு சாய் பல்லவி பின்னாடி போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். சாய் பல்லவிக்கு இங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. பரணி குரு மாதிரி ஆளுங்களா இருக்காங்க. முடிச்சிட்டீங்களா? இல்ல எனக்கெல்லாம் படத்து மேலே ஒப்பீனியன் இல்லை. படமே வந்துன்னா ஏன் எடுத்துட்டுன்ற மாதிரி தான் எனக்கெல்லாம் ஃபீல் ஆகுது. சரி, சாய் பல்லவிக்காக ஏதாவது 2 வார்த்தை. இல்ல ப்ரோ, எனக்கு சாய் பல்லவி காஜல் அகர்வால் இந்த கான்டெக்ட்குள்ளே நான் வரல. படமாவே போதும், எத்தனை ராமாயணம் தான் பாக்குறது, எத்தனை ராமாயணம் தான் கேட்கறதுன்ற மாதிரி இருக்கு. எனக்கு மகாபாரதம் எடுத்தாங்கன்னா சந்தோஷம். அது எடுக்க மாட்டாங்க. இன்னொன்னு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து சாய் பல்லவி பொலிட்டிக்கலா இது வரைக்கும் தப்பா எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. அவங்க பொலிட்டிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும். நிறைய ட்வீட்லாம் பார்த்துருக்கேன், பேசியிருக்காங்க. இந்த படத்துல அவங்க கண்டிப்பா ஒரு ப்ரொபகண்டா படத்துல அவங்க நடிக்க மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க இருக்கிறதால படம் கரெக்டா தான் இருக்குன்னு தோணுது. ஒரு பக்கம் இந்த ஹிஸ்டரி ட்ரூத் பயம் இருந்தாலும் சாய் பல்லவி உள்ள இருக்காங்க, அவங்க கரெக்டான படத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். ஏன்னா நீங்க வந்து இந்த எபிக்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிருக்கனால கேக்குறேன். இதுல வந்து அவங்க என்ன போடுறாங்க, ட்ரூத் ஹிஸ்டரி, நம்மளோட ரியல் ஹிஸ்டரி ட்ரூத் அப்படின்னு போடுறாங்க இல்லையா? இப்ப ராவணனுடைய சைடு வந்து என்ன மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவன்னு சொல்லுங்க. இல்ல நேத்தே சொல்லிட்டேன், அந்த ஹிஸ்டரிங்கிறது போட்டதே தப்பு. நேற்று முந்தானத்தை ஸ்பேஷல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அப்படி போட்டிருக்கவே கூடாது. எனக்கு டீசர்லயே அந்த கிளிம்ஸ்லேயே வந்து பிடிக்காத செட் ஆகாதது ஒன்னே ஒன்று அதுதான். ஏன்னா அது மித்தாலஜிக்கலாக ட்ரீட் பண்ணாமல் அதை வரலாறுன்னு மாற்ற முயற்சி பண்ணால் வரலாறே திருச்சி பேசுகிற மாதிரி தான். பட் என்ன பண்ணுறது, இன்னைக்கு நார்த்துக்கு இருக்க தேவைக்கு அவங்களுக்கு இருக்க அந்த பிஸ்னஸோட பூமுக்காக அவங்க வந்து தவறான சில விஷயங்களை வரலாறுன்னு மாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அது அது உண்மையாலுமே தப்பு. அவங்க என்ன மாதிரி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. என்ன ஒன்று, இப்போ யாஸ் வந்து இப்போ கேஜிஎஃப்க்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கரமான இடத்துல இருக்கிறாரு. அதனால அவரை ராவணன் ரோலுக்கு போட்டிருக்கனால இப்போ வந்து ஒரு மார்க்கெட் போன நடிகர் கிடையாது. இப்போ மார்க்கெட்லேயே உச்சத்துல ஒரு போயிட்டு இருக்க ஒரு நடிகருங்கிறனால அவரை ராவணனா போட்டிருக்கனால அந்த ரோலை வீணாக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு சைடா மட்டும் கொண்டு போயிட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இந்த ரன்பீர் கபூர் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ரன்பீர் கபூர் வந்து அவர் படங்கள் பண்றது. இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரன்பீர் கபூர், சாய் பல்லவி, யாஸ் 3 பேரும். இதுல யாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான் இப்ப இங்க எனக்கு வந்து பொலிட்டிக்கலா வந்து ராங் சைடுன்னு சொல்ல முடியாது. அவரோட பாயிண்ட் அவ்வளவுதான். அவர் தான் இந்த இந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறாரு. ஆனா அவர் ராவணன் ரோல் பண்றாரு. அதனாலதான் கொஞ்சம் ஒரு யோசனை பார்ப்போம். ஆனா இந்த ஹிஸ்டரின்னு போட்டது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தான். அவ்வளவுதான். அதாவது அதுல ஒரு இது பண்ணி ராவணன் இது யாஷோட இது போடும்போது பவர்ஃபுல் அண்ட் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதாவது ரிவெஞ்சுக்காக தான் அப்படி பண்றாருன்ற மாதிரி கொண்டு போனா ஓகே. அதுவுமே கூட ஒரு சில சர்டன் எக்ஸ்டென்ட் தான் அப்படி பண்ண முடியும். ஐ மீன் ஒத்துக்க முடியும் இல்லையா? நமக்கு ஹிஸ்டரின்னு சொல்லி போடும்போது தான் கொஞ்சம் இதா இருக்கு, எப்படி கொண்டு போவாங்க அப்படின்ட்டு. இதுதான் ட்ரூ அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அஜெண்டாவை திணிப்பாங்களோன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. சந்தேகமா வேணா கண்டிப்பா திணிப்பாங்க. வரல இன்னைக்கு வந்துட்டேன் நான். ஸ்டார்டிங்ல ஏன் வரல? இல்ல ப்ரோ, ஸ்டார்டிங்ல இல்ல ஒரு டிராவல்ல இருந்தேன். 8:30ல இருந்து என்னால ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நான் வீட்டுக்கு வர்றதுக்கே 9:30 ஆயிரும். அதனாலதான் இன்னைக்கு சும்மா ப்ரோ போட சொன்னேன். நான் கரெக்டா 8:25 தான் வீட்டுக்குள்ள வந்தேன். அப்பதான் படி ஏறும்போது தான் பரணி மெசேஜ் பார்த்தேன். இன்னொரு 10 நிமிஷம் வந்துடும் பரணின்னு. கரெக்டா அப்பதான் வீட்டுக்கு நுழைஞ்சோடனே ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து கரெக்டா பைக் ஓட்டிட்டு வந்தனால என்னால போட முடியாது. நேற்று வந்து இப்ப பரணி வந்து KFC போனார்ல, நான் இது மாதிரி வந்து LGD போனேன். ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. தெரியல. கேக்கு அடுத்தது L இருக்கு, Fக்கு அப்புறம் G இருக்கு, Cக்கு அப்புறம் D இருக்கு. அதனால அதுக்கு நீங்க KFC தான் போனீங்களா இல்ல வேற ஃப்ரைட் சிக்கன் கடைக்கு போனீங்களா? இல்ல பரணி, அது எங்க போனேன், நான் வந்து வெளியே போனேன் அவ்வளவுதான். சரி, நான் உனக்கு தேடிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு பொருளை தேடிட்டு இருக்கேன். இதுக்கு நானே பேசும்போது பொருளை தெரியல. சரி, ஓகே. இல்ல ஆக்சுவலா வந்து இந்த கான்ட்ரவர்சி நானும் பார்த்தேன். பட் ஆனா வந்துட்டு
எனக்கு வந்து என்னன்னா, இது நேத்து நீங்களே சொல்லிட்டீங்க அந்த ட்ரூத்த பத்தி. அது வந்துட்டு அ இந்த இதுக்கே வந்து நெறைய இடத்துல நெறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ராமாயணத்துக்கே. ஸோ இவங்க அத எந்த பேசிஸ்ல போட்டாங்கன்னு எனக்கும் சீரியஸா தெரியல. அதே மாரி அ ரன் ரன்பீர் கபூர் அவரு தான் வந்து பீஃப் ஈட்டர்னும், இவங்கள சாய் பல்லவி வந்து வேற ஏதோ வச்சு இந்த மாரி வந்து ட்ரோல் பண்ணி நானும் போஸ்ட் பார்த்தேன். அதுவும் இல்லாம இந்த படத்துல இருக்கிற மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் முஸ்லீம், ஒருத்தர் கிறிஸ்டின் அப்படின்னும் சொல்லி நெறையா ட்ரோல்ஸ் பார்த்தேன். அது கீழ இருக்கிற கமெண்ட்ல. காஜலுக்கு சப்போர்ட் பண்ணியும் போட்டிருந்தாங்க. ராவணனுக்கு ஒய்ஃபா குடுத்துட்டீங்களே காஜல அப்படின்னு சொல்லி. இது என்னன்னா எனக்கு இவங்கலாம் ஏங்க அது ஒரு விதத்துல நல்லதுதான் விடுங்க. இல்ல, இல்ல. காஜலுக்கு தான் ஆக்சுவலி இந்த சவுத் சைட்ல வந்து காஜலுக்கு தான் பாருங்க நல்ல பேர் வரும். அது ஓகே ப்ரோ. பட் ஆனா என்னன்னா, இப்போ இந்த மாரி படம் எடுத்தா ஓடுன்ற நம்பிக்கையில சேல் ஆயிரும். நம்ம 800 கோடி போட்டு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேல் ஆயிரும். ஆனா இவங்க மாரி இந்த மாரி பாகு பிரிவினை பார்த்தே அந்த படத்த ஃப்ளாப் ஆக்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவங்க நடிச்சுட்டாங்க, அவங்க நடிச்சுட்டாங்கன்னு எல்லாத்தையும் ட்ரோல் பண்ணி கடைசியில படத்த ஓட வைக்காம போறாங்க. ஃப்ளாப்லாம் ஆக மாட்டாங்க. கண்டிப்பா அந்த ராம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு போய் விஷுவல்ஸாவும் மத்த டெக்னிக்கலாவும் செம்ம ரிச்சா எடுத்துருவாங்க. அதனால வந்து அது ரீச் ஆயிடும். நீங்க வந்து ஆதிபுருஷோடைய இல்ல டவுன்ஃபாலுக்கு என்ன ஆதிபுருஷ்க்கு காரணம்னா கிருத்தி சேனானையுமே டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான் காரணம். ட்ரோல் பண்ணாங்க ப்ரோ. ஆதிபுருஷ் அப்போ டெக்னிக்கல் தான் வந்து பெரிய ஏன்னா அவங்க பிரச்சனை. எல்லாம் எதுக்கு சீதா ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த டைம்ல. இப்ப கண்ணப்பான்னு ஒரு படம் வந்துச்சு, நல்லா ஓடுச்சா ப்ரோ? இல்ல ஓடல. இல்ல ப்ரோ படம் ஓடல. அந்த படத்தை ட்ரோல் அதுவும் ரிலீஸ் பண்ணாதவங்களும் டேட் பாருங்க, அசுரால வதம் பண்ண அன்னைக்கு 2 படமும் தீபாவளி தான் ரிலீஸ். பட் ஆனா இந்த படத்தை நிறைய பேர் தியேட்டர்ல போய் பார்ப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பார்ப்பாங்க. பட் ஆனா வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குமான்னு எனக்கு டவுட்டா தான் இருக்கு. இவ்வளவு பெரிய ட்ரோல்ஸ் ஓப்பனிங் இருக்கும், பெரிய கலெக்ஷன் பெரிய இருக்கும். பெரிய கரெக்டா கலெக்ஷன் பண்ணிட்டாங்க. நார்த் சைடு கண்டிப்பா இருக்கும். சவுத் சைடுல வந்து எப்படி எடுத்திருக்கான்ற பொறுத்து அது மாறும். ஒருவேளை நியூட்ரலா இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா இங்கே நல்லா ஓடும்ன்றதுதான் ஒரு, ஏன்னா அவங்களோட பொசிஷனிங் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும். பரணி என்ன ப்ரோ, படங்க அது? அனிமல் கிட்டத்தட்ட 1000 கோடி அனிமல். அப்புறம் டைரக்டரோட படம் டங்கல் 2000 கோடி. யாஷ் கேஜிஎஃப் 2ல ஒரு 1000 கோடி கொடுத்து வந்திருக்காரு. காம்போவே டைரக்டர் பாருங்க எப்படி நம்பிக்கை காம்போ. இருக்கு. ஓகே, அரசியல் ப்ரோ ஏதோ கேட்க வந்தீங்க. என்ன படம் அது? எது ப்ரோ? இப்ப ராமாயணம். பரணி நீங்க என்ன சொல்லணும்? சாய் பல்லவி பேர்ல ஒரு 300 கோடி சேர்க்காம விட்டாருன்னு கேட்கணும். அது எல்லாத்தையும் சேர்த்தா சாய் பல்லவிக்கு 300 கோடி சேர்த்தாரா? அது கேளுங்க. அது சொல்லலாம் அவரு பரணி ப்ரோ அவர் எப்படி அவர் கஷ்டப்படுவாரு சொல்லுவாரு? அவர் அம்மாவை எஸ்கே விட்டுட்டு. தான் சொல்லுவாரு. இல்ல அப்படிலாம் இல்லையே. சாய் பல்லவியும் இருந்ததுனால தான் அந்த படம் அமரன் ஓடிச்சு. நான் சொல்ல எஸ்கே இருந்ததுனால ஓடிச்சு, சாய் பல்லவி இருந்ததுனாலும் ஓடிச்சு. 2 பேர் இருந்ததுனால தான் அந்த படம் வந்து அவ்வளவு கலெக்ஷன் வந்துச்சு. நான் அதை எங்க வேணாலும் சொல்லுவேன். 2 பேருமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் தான் என்ன கேட்டா. என்ன அமைதி? அது இல்லாம டாக்ஸிக், அதுக்கு முன்னாடி டாக்ஸிக் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். மார்ச்லயே வருது டாக்ஸிக். அந்த படமும் ஹிட் ஆயிடுச்சுன்னா இந்த படத்துக்கு இன்னும் பூஸ்ட் ஆயிடும். ஓகே, பாப்போம் எப்படின்னு சொல்லி. என்ன இது சவுத் டைரக்டரா இருந்தா வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜமௌழி இருக்காருன்னா ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு டோன்ல எடுத்து போக வாய்ப்பு இருக்கு. ஆனா நார்த் டைரக்டர்னால அவங்களுடைய இதுதான் நிறைய இருக்கும். அவங்க வெர்ஷன் ஆஃப் ராமாயணம் ஒன்று இருக்கும்ல. ஆமா, அதுதான் அதிகமா இருக்கும். ஆனா கண்டிப்பா அதுதானே அதுதான் இங்க ஃபீல் டப் பண்ணி போடுறாங்க. இல்ல அது கரெக்ட். பட் ஆனா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல இருக்கிறது எது உண்மை எது வந்து புனைவு கதை அப்படின்றது யாருக்கும். இப்போ பொன்னியின் செல்வன் வந்து எது புனைவு எது உண்மைன்றது நிறைய பேர் தெரியாதுல்ல. கேரக்டரைசேஷன் நிறைய உண்மைகள் இருக்கு. ஆனா அது நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தா அது எது உண்மை எதுன்றது யாருக்கும் தெரியும். மீன் 100% யாருக்கும் தெரியாதுல்ல. அந்த மாதிரி ராமாயணத்துல அந்த மாதிரிதான் அது முழுக்க வந்து ஒரு புனைவு மாதிரிதான் இருக்கும். இல்ல பொன்னியின் செல்வனே புனைவு தானங்க, அதுல இருந்து தானங்க எடுத்திருக்காங்க. அதுதான் சொல்றேன். அதுல சில ரியல் இன்சிடென்ட்ஸ் கலந்து நிறைய புனைவு பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து எது வந்து ராமாயணத்துல சொல்லப்போனா மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் வந்து புனைவா தான் இருக்கும் கண்டிப்பா. ஆனா இன்னும் எனக்கு அது வந்து ஒரு புரியாத விஷயம் என்னன்னா, இங்கதான் வந்துட்டு சீதை வந்துட்டு இங்கதான் வந்து இந்த ஸ்ரீலங்கால இந்த இடத்துல தான் வந்து அடைச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல தான் தங்குனாங்கன்னு சொல்லி ஒரு பிளேஸ் எல்லாம் இருக்கு. அதை கோயிலா இது பண்ணியிருக்காங்க. ராமர் இந்த இடத்துல இருந்து தான் இது பண்ணி போனாரு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டோரி சொல்றாங்க. ஸோ எனக்கு அதுவுமே வந்துட்டு இவங்க வந்து இது
மேடப் பண்ண ஸ்டோரியா? இல்ல எனக்கு அது புரியல. இது என்ன பொறுத்தவரைக்கும் ராமாயணம் வந்து ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியா தான் நான் பார்க்குறேன். பட் இந்த ஒரு ஒரு ஸ்டோரி சொல்ற பேர் நான் வந்து அன்னைக்கு அந்த பாரடைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அந்த டெம்பிள் காமிச்சிருப்பாங்க. சீதா டெம்பிள். அந்த மாரி சீதா இந்த இடத்துல தான், இந்த அருவியில தான் குளிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிளேஸ் காமிச்சு பக்கத்துலயே ஒரு டெம்பிள் இருக்கும். அப்பதான் அந்த தர்ஷனா சொல்லுவாங்க, ராமாயணத்திலேயே வந்து மோர் தென் 200 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பிளேஸு இது இந்த இடத்துல தான் இப்படி நடந்துச்சு, இந்த இடத்துல தான் இப்படி நடந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து அவங்க எப்படி அத முடிவு பண்றாங்கன்றது எனக்கு புரியல. ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரில. இது பொன்னியின் இப்ப செல்வன் அது மாரி 2 பார்ட்டா வருதுல்ல. ஆமாமா. 2 நான் பார்ட்டா வருதுல்ல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ராம் சைடோடைய வளர்ப்பு எப்படி வளர்ந்து வந்தார்ன்றதும், ராவணன் வந்து எப்படி பண்ணாப்ல, அவரு பயங்கர திறமைசாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. இசையில் வல்லவர், அதாவது வீணை வாசிப்பதில் வல்லவர், இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் எப்படி வந்து வளர்ந்து வந்தான்றது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கு போது. செகண்ட் பார்ட்ல தான் வந்து அந்த ஐ மீன் முழுக்க முழுக்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்கும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல சீதைய தூக்கிட்டு போற வரைக்கும் இருக்குன்றீங்களா? ஆப்வியஸ்லி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே நிறைய கதைகள் இருக்கு, கதைகள். எனக்கு அவ்வளோ டீப்பா எனக்கு ஃபுல் ஸ்டோரியெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அந்த நம்ம வளர்ந்து வர டைம்ல ஸ்கூல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அந்த ஸ்டோரி தான் தெரியும். ராமாயணம்னு சொல்லி ஒரு ஒரு எல்லா ஒரு தமிழ் புக்லயும் வந்து ஒரு ஸ்டோரி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஸ்டோரி தான் எனக்கு தெரியும். பிரகாஷ்ண்ணா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் ஏதோ தேடிக்கிட்டு இருக்கேன்னாரு. தேடி கண்டுபிடிச்சிட்டு வரட்டும். இல்ல கிடைச்சிருச்சு கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு நீங்க இது இதெல்லாம் உடன்பாடு இல்ல பரணி. எனக்கு இந்த இல்ல இல்ல எப்படி ஒரே சொல்றது, இது பொன்னியின் செல்வன் மாதிரி உண்மையை தழுவிய புனைக்கதையா இல்ல முற்றிலும் புனைக்கதையா? ஐ மீன் பரணி ஃபிக்ஷனலா? 2 விஷயம் சொல்றேன். நான் சொல்றது கான்ட்ரவர்சியா தான் போகும். பரவாயில்ல நான் ப்ரோ, சொல்றேன் இந்த சொல்லுங்க, பொன்னியின் பரவாயில்ல. இல்ல ஓகே, நான் இது ஒண்ணே ஒன்று சொல்றேன். இதுல நிறைய பேத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், இல்லை நான் என் கமெண்ட்டே டோட்டலாக எதிர்க்கலாம் வேற. ஆனா என்ன, பொன்னியின் செல்வன்கிறது உண்மையான வாழ்ந்த நபர்கள் ஒரு 50 பேர் இருந்தாங்க அப்படின்னா, அதுல புனைவு கதாபாத்திரங்கள் ஒரு 50 பேரை சேர்த்து இப்படிலாம் நடந்திருக்கலாம் அப்பெல்லாம் நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரியல் லைஃபையும் கொஞ்சம் கற்பனை கதையும் மிக்ஸ் பண்ணி வந்ததுதான் பொன்னியின் செல்வன். ஓகேங்களா? ஒரிஜினல் கதாபாத்திரங்கள் இருந்ததுக்கான நீங்க ஆவணங்கள் சொல்றது ஆதாரங்கள் நாவல். நிறைய இருக்கு. நீங்க சொல்றது நாவல சொல்றீங்க, ரைட்டா? நாவலை தான் சொல்றேன். நான் படத்துக்கே வரல, நான் பொன்னியின் செல்வன் நாவலை தான் சொல்றேன். இது வந்து ஒரு நபர் இருந்ததற்கான ஆதாரம் முற்றிலுமா எதுவுமே இல்லாம இருக்க, அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாத ஒரு கதாபாத்திரம், அதுக்கான கதைகள், அதுக்கான ஒரு 250 வெர்ஷன்ஸ். அந்த 250 வெர்ஷன்ஸ்ல 250 மாதிரியான எப்படி சொல்றது, கதை போக்கு, முடிவு, நடுவுலயே போறது எல்லாமே 250 வகையான இருக்கு. அப்படின்னா நீங்க அது கொஞ்சம் கூட இல்லாம ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு மத ரீதியான சில ஒரு பலனுக்காக எடுக்கப்படுற படத்துல என்னத்தை எதிர்பார்க்க சொல்றீங்க? எனக்கு அதுல ஒண்ணுமே எதிர்பார்ப்பு இல்லை. ரைட், ஓகே, அவ்வளவுதான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும், அவங்க கருத்துக்களை பொறுத்த வரைக்கும், இன்னைக்கு அவங்க அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, நினைச்சிட்டு போக வேண்டியதான், அவ்வளவுதான். ஓப்பனா உடச்சிட்டீங்க, அதான் கரெக்ட் கூட எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது, அவ்வளவுதான். பரணி ப்ரோ, மியூசிக் டைரக்டர்ஸ் பத்தி சொன்னீங்க. அது வந்து அவங்க வந்து முஸ்லிம்ஸும் கிறிஸ்டின்ஸையும் மியூசிக் போடுறாங்க, அது தப்புன்ற மாதிரி வடக்கு நண்பர்கள்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. கேக்குதா? ஐயோ, சாரி ப்ரோ. ஆமா, அப்படி ஒரு இதுவும் போச்சே ப்ரோ. 2 மியூசிக் டைரக்டர் இதுல ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இதுன்னு போட்டிருந்தாங்களே. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் நிறைய போச்சு ப்ரோ. கொடுங்க bro. வேற ஏதாவது டாபிக் வாங்க ப்ரோ. ஓகே ஓகே. இன்னும் பிரசாந்த் வந்தாரு காணோம். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ கேக்குது புஷ்கர் காயத்ரி ஸ்டோரி சொல்லிட்டாங்க. எஸ்கே ஸ்டோரி. ஆமா, ரூமர் போச்சு. பட் நான் என் சைட்ல எதுவும் கேட்கல அதை பத்தி. ஏதாவது கேட்டு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன் ப்ரோ. புஷ்கர் காயத்ரி ப்ராஜெக்ட் பத்தி நான் கேட்டு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி எதுவும் நியூஸ் நான் பார்த்தேன். இது ரூமர்ஸ் இது டிஎல்ல வந்துச்சு. பட் ஆனால் வந்து சைடில் நான் கேட்டு பார்க்குறேன். என்னோட சோர்சஸ் கிட்ட யார்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன். உண்மைன்னா நான் கண்டிப்பாக வந்து ட்வீட் பண்ணுறேன் ப்ரோ. இல்லைனா வந்து இதே ஸ்பேஸில் சொல்கிறேன்.
என்ன உண்மை? எஸ்கேவும் புஷ்கர் காயத்ரியோட ப்ராஜெக்ட் பத்தி கேக்குறாங்க. சொல்லுங்க பிரசாந்த்னா, அது உண்மையா அந்த ப்ராஜெக்ட்? டிஸ்கஷன் எப்பவுமே நிறைய நடக்குங்க. நீங்க எப்பவுமே ஒரு பெரிய ஹீரோ இருக்காரு அப்படின்னா அவர் எப்பவுமே ஒரு 5 ஆப்ஷன் வச்சிருப்பாரு. ப்ரொடக்ஷனை பொறுத்து, டேட்டை பொறுத்து, டைமிங்கை பொறுத்து. நீங்க அது ஹீரோஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா தான் ப்ளே பண்ணுவாங்க. சில சில ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெரிய ப்ராஜெக்ட் ஒரு 100 நாளுக்கு மேலே ஷூட் ஆகுது அப்படின்னா ஹீரோஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா சரி டக்குன்னு ஒரு குயிக்கி பண்ணலாம், ஒரு 50 days 60 daysல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஸோ அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அந்த அன்னைக்கு இருக்கிற சோஷியல் எக்கனாமிக் விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல. ஸோ பாத்தீங்கன்னா இப்போ சினிமா பயங்கரமா இங்க தமிழ் சினிமாவில் ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்கன்னா இங்கேயே பண்ணுவாங்க. அப்படி இல்லை இங்க கொஞ்சம் வீக்கா இருக்குன்னா சரி ஓகே அப்படின்னு தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இல்லை ஹிந்தியில யாராவது வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜி, சோனி அந்த மாதிரி கார்பரேட் கொலாபரேஷனோட பண்ணலாம்னு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே டிஸ்கஷன்ஸ் வந்து நடந்துட்டே தான் இருக்கும். கன்ஃபர்மேஷன் வந்து கடைசி பாயிண்ட்ல தான் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி சிவா வில் டிஸ்கஸ் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். நிறைய லைனப் நிறைய பேசிட்டு தான் இருக்காரு அவரு. நிறைய வெரைட்டி ஆஃப் டைரக்டர்ஸ் கூட பேசிட்டே தான் இருக்காரு. பட் எதுவுமே சாலிட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் நிச்சயமா சொல்றேன். நான் இது சிவராஜ்னா சிவரா நடக்கலன்னா கண்டிப்பா சொல்றேன். பிரசாந்த் ப்ரோ, நாய் கோபால் ப்ரோ. அண்ணா இது இவரு சூர்யாவோட கருப்பு 26 பொங்கல் ரிலீஸ். பொங்கல் வந்தா நல்லா இருக்கும் பிரதர். ஏன்னா பெரிய படம் அது. ப்ரோ தீபாவளி நல்லது. தீபாவளி நல்லா இருக்கும், பட் பொங்கல் இன்னுமே பெட்டரா இருக்கும். பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த 5 days 6 days பெரிய அட்வான்டேஜ். நீங்க சொல்றது நீ கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியுது சார். வந்துட்ட இல்ல கன்ஃபர்மேஷன் இல்ல பிரதர். நான் பாலாஜிட்டே கேக்குறேங்க. பாலாஜிட்டே கேக்குறேன் நான் எப்போ வர்றாங்க அப்படின்னு கேட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. தீபாவளி அதான் தெரியல ப்ரோ என்ன ப்ரியாரிட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியல. தீபாவளிங்கிறது ஒரு பெரிய கேலப் இருக்கும். இது என்ன எல்லாமே ரெவன்யூ தான் பிரதர். தீபாவளி பொறுத்த வரைக்கும் தீபாவளி ஏன் படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா மக்கள் வந்து ஸ்பெண்டிங் மூட்ல இருப்பாங்க. அந்த தீபாவளி முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாமே ஒரு மாதிரி காசு ஓகே செலவு பண்ணலாம் நம்ம குடும்பத்துக்குங்கிற ஓவரால் தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெண்டிங் மூட்ல ஒரு ஜாயஸ் மூட்ல இருப்பாங்க. சேம் வித் பொங்கலுங்க. ஆனா பொங்கலை விட தீபாவளி சூப்பரா இருக்கும். ஜென்ரலாவே நாம எல்லா குடும்பத்துல இருந்து ஒரு 5000 10,000 வெளியே எடுத்துட்டு ஸோ அதுல வந்து ஒரு சினிமா டிக்கெட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அப்போ அந்த ஸ்பெண்டிங்கோட ஸ்பெண்டிங்கா. ஆமா இன்னொன்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனாவே நீங்க தமிழ் பீப்புள் பாத்தீங்கன்னா தீபாவளி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரி காலைல பட்டாசு வெடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் இல்லாட்டி வந்து அன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி அடுத்த நாள் நல்ல படமா இருந்துச்சுன்னா ஃபேமிலியோட போகணுங்கிறது ட்ரெடிஷன். நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷம் ஒரு ட்ரெடிஷனாவே வச்சிருக்காங்க. அது பெரிய அட்வான்டேஜ் அது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கிற நாள் அன்னைக்கு ஃபேமிலியில எல்லாருமே அன்னைக்கு எப்படியா வந்துருவாங்க. ரொம்ப ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் தவிர மொத்த ஃபேமிலி ஒன்னா இருந்து போற இது. பொங்கல் வந்து என்னன்னா நம்ம அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்றது இல்லை. நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் தீபாவளியோட வீச்சு பொங்கலுக்கு கிடையாது. ஒரு 80% தான் இருக்கும். இப்ப பரவாயில்ல. இப்ப ரீசெண்ட் இயர்ஸ் பரவாயில்லைங்க. இல்லங்க உங்களுக்கு பொங்கலுக்கு லாங் லீவ்ஸ் இருக்குல்ல. அதான் ப்ரோ இந்த சைடுலாம் பொங்கல் நீங்க வெளியே போனா செருப்பிலே போடுவாங்க சாமி படம் அப்படின்ட்டு. அது இல்ல அதுதான் பிரச்சனை தான். நான் உங்களுக்கு அதான் சொல்றேனே எல்லா ரீஜன்லயும் யுனானிமஸா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி வெளில போறது தீபாவளி தான். பொங்கல் கண்டிப்பா கொண்டாடுறாங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்களா. ஆனா தீபாவளி கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 10% கம்மியா தான் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன்ஸ் செலவு பண்றதுல சில கம்யூனிட்டிஸ்ல சில ஜியாகிரபில கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்க. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி பொங்கலோட பெரிய அட்வான்டேஜ் அந்த கண்டினியூஸ் லீவ் அப்படிங்கிறது 5-6 நாள் அப்படிங்கிறது எப்படியோ ஒரு நாள் எல்லாரும் போய் பார்த்துருவோம். கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா போய் பார்த்துருவோம். அதனாலதான் பொங்கலுக்கு அந்த சண்டை பாத்தீங்கன்னா எல்லாருமே டேட்டா போடுவாங்க. நவம்பர் மாசம் ஆச்சுன்னா மொத்தம் இருக்கிற தமிழ் சினிமால அத்தனை படமே பொங்கலுக்கு டேட்டா போடுவாங்க. அப்புறம் கடைசியில அப்படியே விலகுவாங்க. பாப்போம். இந்த ரெண்டு வருஷமாவே ஒரு மாதிரி டல் தீபாவளி தான் இல்லையா. ஒன்னும் உருப்படியான ரிலீஸ்கள் இல்ல. ஒரு மாதிரிதான் இருந்துச்சு. பொங்கலும் சேம் வித் பொங்கல் ஆல்சோ. உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன். ஒரே ஒரு இது கேட்டுக்கலாமா? மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்லுங்க. நீங்க இந்த துணியை போல ஹெச்வினோட கூப்பிட்டு நீங்க அழகா ஒரு இன்டர்வியூ எல்லாம் பண்ணீங்க. அது திடீர்னு நடுவில் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த கூலியில வரப்போ லோகேஷ் கிட்ட கேட்டு அவரோட மேக்கிங் என்ன அவரோட இது என்ன
அந்த மாதிரி எல்லாம் அந்த ஒரு வினோத் இன்டர்வியூ மாதிரியே ஒண்ணு நிச்சயமா வாய்ப்பு இருக்குங்களா? நிச்சயமா நான் கேட்கறேன். இல்லைன்னா அதே மாதிரி அந்த குரூவோட யாராவது ஒருத்தர் நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க பழைய பிலிம் மேக்கர்ஸ்க்கோ இப்ப ரொம்ப எப்படி நான் பிலிம் கண்டிப்பா டெக்னிக்கலா நான் நிச்சயமா நிறைய கேள்விகள் கேட்கறேன் பிரதர். அது இப்பவே ஒரு கிரவுண்ட் ப்ரிப்பரேஷன் போயிட்டு தான் இருக்கு. நிச்சயமா ஏன் ப்ரோ நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? அது நல்லா தானே தெளிவா இருந்தது அந்த ஸ்டாப் time. இல்ல மெக்கானிக்கல் நண்பா, அது இல்ல நண்பா இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நான் வந்து ஒரு பெரிய நிறுவனம் கிடையாது. உங்களுக்கு மத்தவங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம எனக்கு பின்னாடி பேக்கிங்ல 10 பேர்லாம் இல்ல. நானு மீறி போன 2 பசங்க, நம்ம பசங்க இருக்கானுங்க, டீம் பசங்க. இல்ல நான் ஏன் கேட்க வந்தேன்னா, நீங்க நடிக்க போனதுனால பிஸி இல்ல ஆயிட்டீங்களா அந்த அதனால மாதிரி? இல்ல, பர்சனல் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் நண்பா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த 2 வருஷமாவே வீடு ஒண்ணு கட்டிட்டு இருந்தோம். சோ அதனால என்னன்னா, அதனால நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய விஷயத்துக்கு என்னால போக முடியாம போச்சு. ஆனா அதுக்கு பணம் புரட்டுறது, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நின்னு முடிக்கலன்னா அது முடியவே முடியாது. அந்த ஒரு ஏன்னா வேற யாரையும் நம்பி விடவும் முடியாது நம்ம. அதனால அதுலதான் சிக்கிட்டேன் ஒரு 1.5 வருஷமா. பட் அது வந்து ஒரு நல்லதுக்கு தான். அது ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது அந்த அந்த விஷயம் பண்ணி முடிச்சதுல ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ ஃப்ரீ. இப்போ பாருங்க, இப்படியே பொறுமையா பாருங்க, நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், அப்படியே ஒவ்வொரு இன்டர்வியூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டைம் இருக்கு, மெட்ராஸ்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அன்னைக்கு ஒரு 1.5 ஏன்னா வருஷமா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நான் ஏன் கேக்குறேன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாரும் சங்கர், மணிரத்னம் எல்லாமே அவங்கள பத்தி எல்லாம் பேசியாச்சு. இப்போ இருக்கிற அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ் அவங்க என்ன தாட்ல வராங்க? ஈவன் நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்டரோட கூட நீங்க இது வச்சிருப்பீங்களோன்னு எதிர்பார்த்தேன். இல்ல அவரு நிச்சயமா என்னப்பா. பண்றேன் பிரதர், பண்றேன், அவரோட பண்றேன், நிச்சயமா பண்றேன். தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஸோ அதான் பரவாயில்ல. இந்த வீக் வந்து 2 நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள், 3 BHK அண்ட் பறந்து போ, ரெண்டுமே அட்டகாசமான அந்தந்த ஜானருக்கான ரொம்ப மிக நியாயமான படங்கள். 3 BHK கொஞ்சம் எல்லாரும் ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் கம்ப்ளைண்டா இருந்துச்சு. அதர்வைஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட பண்ண உங்க டிக்கெட் காசை மதிச்சு எடுத்திருக்காங்க படம். அப்படியே ஃபீனிக்ஸ் பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் சுமார் ஃபீனிக்ஸோட பிரச்சனை என்னன்னா, சரி அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கான், வேலை செஞ்சிருக்கான், இதெல்லாம் ஓகே. ஆனா டைரக்டர் வந்து என்னன்னா எங்கேயோ கொண்டு போயிட்டு அவர் என்னன்னா, அந்த ஹைஸ்பீடு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அப்படி நம்ம அனல் அரசு. ஹைஸ்பீடு கேமராங்கிறது ஓகே, சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்குள்ளேயே ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே பார்த்து யூஸ் பண்ணணும். படம் ஃபுல்லா அதை எடுத்தா அது எப்படி படமா பாக்குறதுன்னு தெரியல. அண்ட் ஓவர் வைலன்ஸ், கத்தி கப்படா சுத்தி எடுத்து டும்மில் டமான்ட்டே இருக்கானுங்க. எப்ப பார்த்தாலும் சொல்கிறான் ஒரு எம்எல்ஏ வர்றான், அவன் பார்த்தீங்கன்னா போறவரெல்லாம் கொள்றான் சொல்லிட்டு பாத்தியா இதான் நான் அப்படிங்கிறான். டேய் என்ன டேய், என்ன கசாப் கடையாட வச்சிருக்கிறீங்க? ஏற்கனவே இவனுங்க இந்த வட சென்னையை வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணி 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 அங்க போறக்கே பயப்படுற அளவுக்கு ஸ்டீரியோ டைப் பண்ணி விட்டானுங்க வட சென்னையை. அது செம ஊர். இப்ப ராயபுரம் எல்லாம் போனீங்கன்னா நீங்க பழைய கடைகள், ஒரிஜினல் பிசினஸஸ் வந்து அந்த ராயபுரம் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு அந்த ஐஸ்கிரீம் கடை. ஆளு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா மேங்கோ ஐஸ் ஒன்று விற்பான். அது முடிஞ்சா சாப்பிட்டு பாருங்க. நீங்க இவனுக்கு எந்த ஐஸ்கிரீமே அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டீங்க. அந்த மாதிரி செம்ம பிசினஸ் எல்லாம் இருக்குது ராயபுரத்துக்குள்ள. நீங்க அவ்வளவு நேர்மையா தொழில் பண்ணி அவ்வளவு அட்டகாசமா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸோட ஒரு பியூரான மெட்ராஸ் இருக்குல்ல, அதுதான் வட சென்னை. ஆக்சுவலா எல்லா ஏரியாலையும் ஃப்ராட் இருக்குது என்ன. ஆனா அதை உட்காந்து ஸ்டீரியோ திருப்பி அகைன் ஸ்டீரியோ டைப் பண்றது. சும்மா பாத்தீங்கன்னா புரோக்கன் பிரிட்ஜில் போயிட்டு சண்டை, இது பார்த்து சலிச்சு புளிச்சு போன லொகேஷன்ஸ். அவங்க வரலட்சுமி சரத்தெல்லாம் பார்த்துட்டு, வரலட்சுமி சரத்னாவே என்ன வில்லியா? அவங்களுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டீடைலிங் ஒண்ணு வேணும்ல. போறான் அவங்களுக்கு ஒரு டைலாக் கொடுத்து, மேடம் உங்க மேனர்ஸ் தான் இப்படி. இப்போ லொகேஷன் எல்லாரும் சொல்றோம், ரொம்ப சிம்பிள். நீங்க மாஸ்டர் விஜய் எடுத்துங்க, ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஃப்ரீஸ் பண்ணி பாருங்க. கண்ணாடியில இருந்து, ஹேர் ஸ்டைல இருந்து, நடையில இருந்து எல்லாமே லோகேஷ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிருப்பாரு. நீங்க அதே விஜய் தான் ஒரு சின்ன அந்த காப்பு வந்து லொகேஷன் தான் ஃபேமஸ் ஆச்சு. கரெக்டா? அந்த கையில போற அந்த வெள்ளி காப்புங்கிறது மாஸ்டர்ல இருந்து எல்லாம் போட்டு சுத்துறானுங்க. ஏன் லோக்கி போட்டிருக்காரு, ஆனா அவர் லோக்கியா நினைச்சுக்குவாரு. அதே மாதிரி லோக்கி தான் மாலை போட்டு வெளியில அந்த கருங்காலி மாலை, லோகேஷ்க்கு எவன் தேங்க்ஸ் சொல்லணுமோ இல்லையோ, அந்த கருங்காலி மாலை வித்தவன் பூரா லோகேஷ்க்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அது ஒரு வெங்காயம் நடக்காது அதை போட்டீங்கன்னா. ஆனா தலைவன் போட்டாட்டிக்கு பூரா பயிலும் அதை எடுத்து வாங்கி களத்துல போட்டுக்கிட்டாங்க. அது மாதிரி ட்ரெண்ட் செட் பண்றது வந்து அது என்னன்னா அவ்வளவு டீடைல்ல போய் லோகேஷ் வேலை செய்வார்.
நீங்க ரஜினி சார் பாருங்க, ரஜினி சார் அந்த விக்கு தான், ஆப்வியஸ்லி அவர் தலையில முடியல விக்கு வைக்கிறாங்க. ஆனா அந்த விக்கோட பர்ஃபெக்ஷன் பாருங்க, நீங்க கூலியில பாருங்க, ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் கூட தப்பா இருக்காது. நீங்க படம் வர்றப்போ நீங்க பாருங்க, அவ்வளவு வேலை செஞ்சிருப்பாரு. நான் ஆஃப் ரெக்கார்ட் பேசுவோம்ல லோகேஷ், மேக்கப் எல்லாமே லோகேஷ் தான் பண்ணுவார். இப்போ இதுக்கு வந்து ரோலெக்ஸ்க்கு வந்து விக்ரம்ல உட்காந்து அவர் ஒரு அந்த பிளட் சின்ன தெரிக்கிறது வந்து லோகேஷுக்கு வந்து பண்ணது, மேக்கப் பண்ண விடவே மாட்டார். அதுதான் லோக்கியோட ஸ்பெஷாலிட்டி. 2 மணி நேரம் ஆனாலும் லோக்கி உட்காந்து பண்ணுவோம். அப்படியே நீங்க சூர்யா சாரோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள்ல பிராடரா தெரியும், நீங்க இதுல பாத்தீங்கன்னா விக்ரம்ல நேரவா தெரியும், நீளமா இருக்கும். அது என்னன்னா அந்த ஃபேஸோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹேர் ஸ்டைல மாத்திருப்பாரு, சின்னதா மாத்திருப்பாரு, ஒரு சின்ன ஒரு சேஞ்ச். அப்போ இது எல்லாம் தான் ஒரு கமர்ஷியல் படத்தை ஜெயிக்க வைக்கிறது. இந்த சின்ன சின்ன டீடைல் தான் ஒரு படத்தை ஜெயிக்க வைக்குதுங்க. இவங்க என்னன்னா அந்த ஆர்டிஸ்டாவே வச்சு உட்காந்து ஷூட் பண்ணிடுறது. இப்ப சம்பத் வர்றாரு அந்த ஃபீனிக்ஸ்ல, சம்பத்தாவே தான் இருக்காரு. இப்ப வரலட்சுமி வராங்க, வரலட்சுமியாவே தான் இருக்காரு. ஆடுகள் நிறைய வர்றாரு, அவராவே தான் இருக்காரு. அவங்க அந்த படத்துக்கு சம்பளம் வாங்குறாங்கல்ல, அப்ப அந்த படத்துக்கு ஒரு கேரக்டரை கஸ்டமைஸ் பண்ணணும்ல. நாம ஒரு டைரக்டரோட வேலை என்ன? அதானே. அப்ப அதுவே பண்ணல, எப்படி உங்க படம் யூனிக்கா தெரியும்? தெரியவே தெரியாது இல்லையா? எப்படி புதுசா தெரியும்? தெரியவே தெரியாது இல்லையா? இல்ல எமோஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியணும். இன்னைக்கு ஒரு பறந்து போல ராம் வந்து எமோஷன். இன்னைக்கு வந்து மிர்ச்சி சிவாவை வெறும் காமெடி நடிகரா பாக்குறோம். பட் மிர்ச்சி சிவாவை அந்த காமெடியும் வெளியே எடுக்காம, பட் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தான் அவனோட சிரமம் என்ன அப்படிங்கிறத கரெக்டா உள்ள வச்சு அந்த எமோஷன்ல விளையாண்டு இருக்காரு ராம். உங்களுக்கு அப்படியாவது விளையாட தெரியணும். நீங்க ஒன்றும் பெருசா வந்து கஸ்டமைஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை. அந்த எமோஷன்ஸ்ல நீங்க ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணி உள்ள கொண்டு வரணும். அவங்க ஃபீமேல் லீடர் நடிச்சவங்க, அவங்கள நீங்க போய் பாருங்க, பறந்து போல உங்க குடும்பத்தோட போய் உட்காந்து பாருங்க, ₹1 வீணா போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்காது. நீங்க ஏதோ உங்க பசங்களை கூப்பிட்டு ஏதோ பிக்னிக் போன மாதிரி தான் இருக்கும். நான் இது சத்தியமா சொல்றேன். இது சும்மா வந்து அந்த படத்தை மார்க்கெட்டிங் பண்ற சொல்ல. இந்த நகரங்களில் அடைபட்டு சாவர குடும்பங்கள் நம்ம எல்லாருமே மேக்சிமம் இந்த பொட்டியா இந்த ரூம்குள்ள தானே உட்காந்துருக்கிறோம் எல்லாரும். நீங்க போய் பறந்து போய் உட்காந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் அந்த மலையில ஏறிட்டு எவ்வளவு ஃப்ரீயா ஃபீல் பண்றானோ அந்த பையன் மாதிரியே நீங்க பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு பையன் வந்து தொல்லை பண்ணாம ஒரு படத்தை உட்காந்து பார்ப்பான். ஏன்னா நீங்க கூட்டிட்டு போற படம் எல்லாம் அவனுக்கு புரியாது. நீங்க ஒரு 5வது பையனா 6வது பையனை கூப்பிட்டு வந்து விக்ரம்லயோ இல்ல வந்து கூலிலயோ உட்கார வச்சீங்கன்னா அவன் டிமில் டமாலாம் அவனுக்கு ஒன்றும் புரியாது. அவன் அது கூட சேர்ந்து என்ஜாயே பண்ண மாட்டான், ஏதோ பார்ப்பான், அவ்வளவு அப்சர்வ் பண்ணுவா தவிர என்ஜாய் பண்ண மாட்டான். பறந்து போய் என்ஜாய் பண்றானுங்க பசங்க பொண்ணுங்க, குட்டி பசங்க பொண்ணுங்க எல்லாம் போயிட்டு போகுது, ஒரே சிரிப்பு. ஏன்னா அவங்க பண்றத அப்படியே கனெக்ட் பண்ணிருக்க, அப்படி ரொம்ப நியாயமா கனெக்ட் பண்ணிருக்க. அப்படி எனக்கு தெரியல, அந்த படமெல்லாம் இவங்களுக்கு சில பேருக்கு பிடிக்கலைங்கிறதெல்லாம் எனக்கு செம காமெடியா இருக்குது சீரியஸா. அப்ப அதாங்க அதாவது நீ வந்து எடுக்கிற பணம் வந்து புதுசு, உனக்கு ப்ரொடியூசர் போடுற பணம் புதுசு, ஏன் பழைய படத்தையே எடுக்கிற? நமக்கு தெரியலன்னா அசோசியேட் கேட்கலாம், அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கலாம், யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு அதுதான் சுகுமார், அவரே தான் ப்ரொடியூசர். அதுதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு சுகுமார் எல்லாருமே என்னன்னா அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் சொம்படிப்பான். சார் சூப்பர் சார் அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா சார் அட்டகாசம் சார், பின்னிட்டிங் சார், ஸ்டாண்டிங் ஓவேஷன் வரும் சார், வெள்ளிக்கிழமை வரைக்கும் போய் சொல்லிட்டு இருப்பானுங்க. வெள்ளிக்கிழமை மத்தியானம் உண்மை தெரிஞ்சிடும், எல்லாம் ஓடி போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன நிக்கணும் அவங்க கூட, நீ செஞ்ச கதையும் கேரக்டரைசேஷன் தான் உனக்கு நிற்கும், அதுதான் உன்னை காப்பாற்றும், உனக்கு ரெவன்யூ கொண்டு வந்து தரும். ஸோ அதனாலதான் நீங்க பெரிய டைரக்டர்ஸ்லாம் அவசரமே பண்றது இல்லை. ரிலீஸ்க்குலாம் வந்து செதுக்குவாங்க உட்காந்து. வெற்றிமாறன்லாம் எதுல தப்பிக்கிறாரு? போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல தான் தப்பிக்கிறாரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து 6 மாசம் உட்காந்து செதுக்குவார், எடிட் பண்ணுவார், ரீஎடிட் பண்ணுவார், பாப்பாரு, ஐயோ தப்பா இருக்கா, போய் பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. பெரிய பெரிய படங்கள் பேட்ச் ஒர்க் பண்ணதாங்க. நீங்க நான் பாக்குற அமரன் வந்து அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் இல்ல, கடைசியில் கமல் சார் போயிட்டு அதை பார்த்துட்டு இல்ல இது கொஞ்சம் ஒர்க் ஆகாது, போய் கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி சில லவ் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணாங்க. படம் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி போய் ஷூட் பண்ணாங்க, வெளியே தெரியாது. அது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆடியன்ஸ்க்கு. அதனாலதான் அமரன் கடைசி வரைக்கும் அதை ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. கடைசி நொடி வரைக்கும் அதுல ஏதாவது ஒண்ணு எடிட் பண்ணி சரி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. நீங்க நல்ல டைரக்டர்ஸ் நம்ம வேலை செஞ்சங்காட்டி சொல்றேன், டப்பிங் கரெக்ஷன் மட்டும் 5 தடவை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பேசுவீங்க, அவங்க ஒன்று பண்ணி ஒரு வருஷம் பண்ணிடுவாங்க, அப்புறம் யோசிப்பாங்க, அவரும் அசோசியேட்டு அதே மாதிரி அந்த சவுண்ட்
இன்ஜினியர் எல்லாரும் உட்காருவாங்க. உட்காந்து பார்த்துட்டப்போ இன்னும் கொஞ்சம் த்ரோ பண்ணலாமா, கொஞ்சம் வந்து ஏதாவது டைலாக் அடிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு 10 நாள் கழிச்சு கூடுவாங்க டப்பிங் கரெக்ஷன். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை மாற்றி பேசலாமா, ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு 5 தடவை கூப்பிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் தே ஓன் அப். அது ஜெயிக்குது தோக்குது அது ரெண்டாவது. அவ்வளோ வேலை செய்வாங்க உள்ள உட்காந்துட்டு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு வருஷம் அப்படியே ரா வருஷன் கட் பண்ணி ஆக்சுவலாக உட்காந்து நீ இந்த படங்கள்ல ஃபீனிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ல போட்டு வெட்டினீங்க அப்படின்னா 20 நிமிஷம் தூக்கி வீசிடலாம். ஒண்ணுமே அது கதை ஒன்றும் பெரிய கதையே கிடையாது. பண்ணி கிளீன் பண்ணிடலாம். அந்த படத்தை கிளீன் பண்ணி நீட்டா ஒரு நரேஷன் வச்சு கொடுத்துடலாம். நீ அதே மாதிரி ஒரு க்ரௌட ஹேண்டில் பண்றப்போ நீங்க வந்து ஒரு 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 காட்சியை வந்து கூட்டமா இருக்கிற காட்சிகள் நீங்க காமிக்கிறப்போ அதற்கு உங்களுக்கு பயங்கர கிளாரிட்டி வேணும். இல்லைன்னா நீங்க அந்த கூட்டத்துல மெயின் கேரக்டர்ல மறைஞ்சிடும். நீங்க ஒரு வடச்சனை எடுத்தீங்கன்னா ஒரு கூட்டம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த சாக்குள்ள அந்த தனுஷ் சார் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் கேமராவும் கதையும் தனுஷ் மேலதான் நிற்கும். அந்த அந்த எதிராளி மேலதான் நிற்கும். ஒரு 2-3 கேரக்டர் மேலதான் நிற்கும். பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டங்கள் மறைஞ்சிடும். அந்த கூட்டம் என்னன்னா அந்த சீனை எலிவேட் பண்றதுக்கான தவிர பிரம்மாண்டத்துக்கு இருக்காது. சோ இது நிறைய புரிதல் இருந்தா மட்டும்தாங்க நீங்க வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமாவை மக்கள் கிட்ட வந்து சேர்க்க முடியுங்க. அப்ப இந்த புரிதல்கள் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு கூட்டமா ஒரு காட்சியை எடுத்தீங்க அப்படின்னா அதுல வெறும் கேஸ் தான் இருக்கும். உங்களுக்கு யார் கூட சண்டை போடுறா, யார் எதிரி, யாரு ஹீரோ, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற குழப்பமே உங்களுக்கு வந்துடும். அப்போ இது எல்லாமே லேர்னிங்க. பயங்கர நிறைய கத்துக்கணுங்க. சினிமால சும்மா விளையாட்டு இல்லைங்க. கொண்டு போய் கேமரா வச்சு எடுத்துட்டு வந்தா அது அந்த சினிமா வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. யாரு வேணா எடுத்துடலாம். சினிமா நல்ல சினிமா எடுக்கிறது கஷ்டம். அதனால எனக்கு அவர் அனதர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்டண்ட் டைரக்டரா ரொம்ப பிடிக்கும். உண்மையாலுமே இதுல ஸ்டண்ட் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அந்த இன்டர்வல் ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. பட் அது பத்தாதே தலைவா. ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஃபைட்ஸ் மட்டுமே ஒரு படத்தை முடிவு பண்றது இல்லையே, கதை தானே முடிவு பண்ணுது. கதை பழசா போயிடுச்சு. அப்ப ஃபைட்ஸ் நல்லா வரும் அப்படின்னா அழகா ஒரு அசோசியேட் உள்ள வச்சு டே தம்பியே நீ கதை எழுதுறா, எனக்கு நான் ஃபைட் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு ஒரு கூட்டு முயற்சியா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்காது. அதை பண்ணாம போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் எனக்கு. அழகா 3 BHK பறந்து போன சூப்பரா பாசிட்டிவா ஆரம்பிச்சீங்க. நடுவுல பீனிக்ஸ்னு சொல்லி உள்ள இழுத்து விட்டாரு. நீங்க பறந்து போ. ஆமாங்க, நல்ல விஷயத்த பேசுறது மறக்கடிச்சிட்டாருங்க இந்த சுகுமார். பட் ஒரு ரியாக்ஷன் என்னன்னு நான் பார்த்தேன். அதான் சுகுமார், நீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்களோ அதான் ஆன் ஸ்கிரீன். யார் அவன்? நீதானா சுகுமார்? நீதான் சவுண்ட் எஃபெக்ட் போடுறியா? கொரியன் படத்து சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் இங்க போட்டிருக்கானுங்க. கொரியன் இந்த சூச்சு டிவில வரும்ல அதெல்லாம் போட்டிருக்கீங்க. யாரா போடுங்க? டேய் போயிட்டாரு ரிமூவ் ஆயிட்டாரு. சரி ஓகே பிரேஸ். இல்ல இது தயவுசெய்து 3 BHK ஆகட்டும் பறந்து போகட்டும், இது ரெண்டு ரொம்ப வித்தியாசமான ஆடியன்ஸ்க்கான படம். 3 BHKங்கிறது ஒரு அடல்ட் ஃபேமிலி இருக்குல்ல, ஒரு வளர்ந்த எப்படி சொல்றது, ஒரு காலேஜ் கோயிங் டாக்டர், ஸ்கூல் கோயிங் டாக்டர், மெச்சூரான டாக்டர் அண்ட் சன், இதெல்லாம் அந்த ஃபேமிலியா போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அது மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்ம எல்லாருமே மிடில் கிளாஸ் தானே. மோஸ்ட் ஈஸியா கனெக்ட் ஆயிரும். ஏன்னா எல்லாருமே வீடு வாங்க அந்த சிரமப்பட்டிருப்போம். சில பேரோட கம்ப்ளைண்ட் என்ன, படம் ரொம்ப சோகமா இருக்குன்னு. அப்படி கிடையாது. அவங்க சோகம்னு இல்லை, அந்த வீடு வாங்குற ப்ராசஸ் அந்த அச்சீவ் பண்றதுக்கான அந்த வழி வந்து அவ்வளோ பெயினானது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு அதை வச்சிருக்காங்களே தவிர ரொம்ப ஜென்யூனா பண்ணியிருக்காங்க. அந்த எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப சித்தார்த் ஆகட்டும், அவங்க மீதா ரகுநாதா, அந்த பொண்ணு, அதே மாதிரி சித்தார்த்துக்கு பேரா வரவங்க, அவங்களோட அந்த லவ் காட்சிகள், ஐயோ அந்த லவ் ரொம்ப இருக்கிற கோலிவுட்ல ஒரு 100 சிறந்த லவ் சீக்வன்சஸ்ல இதுவும் உள்ள வந்துடும் நினைக்கிறேன். அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது அது ரொம்ப யதார்த்தமா இருக்கும். நமக்கு இப்படி ஒரு லவ்வர் வாய்க்காதா அப்படின்னு சத்தியமா தோணும் எல்லாத்துக்குமே. சரி, இப்படி ஒரு பொண்ணு நம்ம லைஃப்ல வந்துடக்கூடாதா அப்படின்னு தோணும். நீங்க பறந்து போல பாத்தீங்கன்னா அஞ்சலியும் அவரு ஒரு மலையாளம் ஆக்டர், அவர் பேர் என்ன, ஐயோ மறந்து போச்சு, அவரு நம்ம அஜு வர்கீஸும் அஞ்சலியும் ஒரு பேர் ஒண்ணு வரும்.
அந்த காட்சி அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் வரும். அந்த 10 ஆமா மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் அவங்க வருவாங்க. 10-15 நிமிஷம் தான் வருவாங்க. பட் சப்கான்சியஸா நீங்க அதுல ஒரு கேப்பாரு மொத்தமே என்னன்னா இவங்க 50 புரோட்டா 70 புரோட்டா விற்போம், இவ்வளவு சாப்பாடு விற்போம், எங்களுக்கு அது போதும் அப்படிங்குவாங்க. அது போதுங்குவாங்க அவங்க. இல்ல எனக்கு இந்த வாழ்க்கை நீங்க அவங்கள பாத்துட்டீங்கன்னா எப்படி தோணுமா, ஐயோ நாமும் நம்ம சம்சாரமும் இப்படி போய் ஒரு கடையை வச்சு உட்காந்துடலாமா. உங்களுக்கு எப்பவுமே அந்த கேரக்டர்ஸோட நாம இதை ஆயிடக்கூடாதா அப்படின்னு நமக்கு கனெக்ட் ஆகும்ல. அதுதான் ஒரு படத்தோட வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அதே மாதிரி எல்லாருமே சிவாவும் அவங்க ஃபீமேல் லீட் அவங்க பேர் என்ன பர்னி? கிரேஸ் ஆண்டனி. கிரேஸ் ஆண்டனிங்கிறவங்க வந்து அதாவது குளோரின்னு அவங்க கேரக்டர் பேரு. கிரேஸ் ஆண்டனி அதாவது எவ்வளவு பெரிய நடிகைங்க, அதாவது எவ்வளவு பெரிய நடிகைன்னு நினைக்கிறீங்க கிரேஸ் ஆண்டனி. நீங்க நம்ம நித்யா மேனன் எல்லாம் கொண்டாடுறோம்ல, அதுக்கு மேல ஒரு படி போட்டு கிரேஸ் ஆண்டனி கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ஏங்க அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க அவங்க. நீங்க அவங்க தமிழ் சினிமா கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நானு. ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுங்க, அந்த நடக்கிறதுலே ஒரு வலி இருக்கும். ஒரு ஒரு ஷோரூம் இது வச்சிருப்பாங்க, ஒரு சாரி இதுக்கு போயிருப்பாங்க, ஒரு ஸ்டால் போட்டு விற்பாங்க. அந்த திருப்பி வர்ற அந்த லாங்கான அதாவது ஆட்டோக்கு கொடுத்தா காசு போயிடும், நம்ம ஃபேமிலிக்கு மிச்சம் பண்ணணும்னு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நடந்து வரும். அந்த நடக்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்கு ஒரு பொண்ணு அப்படிங்கிறது. ஹஸ்பண்ட் கேட்பாரு என்னன்னா ஆட்டோன்னு சொல்லும், இல்ல பைக் போட்டுறதுன்னு சொல்லும். ஆனா பஸ்ல தான் போவாங்க அவங்க. அந்த காசை மிச்சம் பண்ணணும்ட்டு, அந்த குடும்பத்துக்கு காசை மிச்சம் பண்ணணும். கிட்டத்தட்ட அவங்க சொந்த குடும்பத்தாலே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணு, ஜஸ்ட் பிகாஸ் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காட்டி. செம்ம கேரக்டருங்க. நீங்க